வணக்கம். இந்த மருத்துவ கருத்தரங்கிற்கு மிகவும் ஆர்வத்தோடு இந்த மருத்துவ விழிப்புணர்வு கருத்துக்களை மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிற SMSSV மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர் ஹென்றி பாஸ்கர் மற்றும் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாங்கள் பொதுவாக கல்வி முறை குறித்து ஒரு கருத்துண்டு. கல்வி என்பது பள்ளிகளுக்குள் மட்டும் இருப்பதல்ல என்று தமிழகம் முழுக்க கூறி வருபவர்கள் நாங்கள். அதன் தொடர்ச்சியாகவே இந்த பள்ளியையும் நான் பார்க்கிறேன். வகுப்பறைக்குள் இருக்கிற கல்வி முறை தவிர வகுப்பிற்கு வெளியே ஏராளமான விஷயங்களை மாணவர்களோடு கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற உங்கள் பள்ளி ஆசிரியர்களை எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் மிகவும் தேவையான அடிப்படையான பிரச்சனைகள் ரெண்டு. ஒன்று வேளாண்மை, இன்னொன்று மருத்துவம். அதுல வேளாண்மைங்கிற பகுதியில உங்களுடைய பள்ளி மிகச் சிறப்பான பணியாற்றுவதை பல்வேறு பத்திரிகைகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அறிகிறோம். மண்ணில் நம்ம ரசாயன உரங்களை போட்டு போட்டு மண்ணுடைய தன்மை என்ன ஆச்சு அப்படிங்கறத இன்றைய விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மண் படிப்படியாக செத்து போயிட்டு இருக்கு. அதுல இருந்து விளைகிற உணவுகளில் ரசாயன தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இந்த நூற்றாண்டுல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரசாயன வேளாண்மைக்கு எதிராக இயற்கை வேளாண்மையை உலகமெங்கும் கொண்டு செல்லும் பொருட்டு அசோலா அப்படிங்கிற நுண்ணுயிரை இந்த பள்ளி மாணவர்களே உங்களுடைய சுய முயற்சியில் தயாரித்து கிராமங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிற பணியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, இந்த இந்திய நாட்டு விவசாயிகளை உரக்கடை பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரசாயன உரங்களை விற்கிற உரக்கடை பக்கம் போகக்கூடாது, அது அவங்களை வறுமையின் பிடியில் தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறோம். எப்படி உரக்கடை பக்கம் போகக்கூடாதோ, இந்த மருந்துகளுக்கு, இந்த உடலுக்கான ரசாயனத்தை கொடுத்து கொண்டிருக்கிற மருந்து கடைகள் பக்கமும் போக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஐயா நம்மாழ்வாரோடு இணைந்து இயற்கை வேளாண்மையோடு இந்த இயற்கை மருத்துவத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைப்பில் ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய உதவியோடு பல வகையான கருத்தரங்கங்களை அவங்களுடைய இயற்கை வேளாண்மை ஆய்வு மையத்தில் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதனால உங்க பள்ளிக்கும் எங்களுக்கும், உங்களுடைய இயற்கை வேளாண்மை கொள்கைக்கும் எங்களுடைய மருத்துவத்துக்கும் மிகுந்த தொடர்புண்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நாம இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்குள்ள போலாம். முதல்ல அடிப்படையாக சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இது எனக்கு தெரிந்த மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்து செல்லுகிற ஒரு வழக்கமான கருத்தரங்கமாக இருக்காது. ஒரு மருத்துவருடைய கடமையாக நாங்க பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்நாள்ல அவர் கற்ற மருத்துவத்தின் பயனாக அவர் அறிந்து கொண்ட மருத்துவத்தின் ரகசியங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதான் ஒரு மருத்துவருடைய அடிப்படை கடமையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில நான் எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்காக வரல. வாழ்நாள் முழுக்க நோய் வராமல் இருப்பதற்கான ஆரோக்கியமான வழிகள் என்ன அப்படின்னு சொல்ல போறேன். அது தவிர இந்த வழிமுறைகளை பின்பற்றுபவர்கள் இதுவரை வந்திருக்கிற நோய்களில் இருந்து எப்படி விடுபட முடியும் அப்படிங்கிற வழியை நான் சொல்ல போறேன். அதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கும். அது தவிர நான் சார்ந்த அக்குபஞ்சர் துறை, நான் இருக்கிறது ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கேன். அந்த அக்குபஞ்சர் மருத்துவம் தான் உலகத்திலேயே சிறந்தது. அதுல எல்லாரும் சிகிச்சை எடுத்துக்கங்க, எல்லா நோய்களுக்கும் தீர்வு உண்டு அல்லது குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல. அந்த செய்தியை எங்களுடைய அக்குபஞ்சர் சிகிச்சை இல்லங்களில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருந்து 192 மையங்களில் மாதந்தோறும் 2.25 லட்சம் நோயாளிகள் செல்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்வோம். இந்த கருத்தரங்கம் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து, உங்களுடைய உடலை
நோய்களிலிருந்தும் நோய் பற்றிய பயத்திலிருந்தும் எப்படி விடுவித்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயம் தான். அதனால வழக்கமான ஒரு மருத்துவ கருத்தரங்கம், மருத்துவம்னாலே நமக்கு ஒரு இறுக்கம் வந்துடும், அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச சில ரகசியங்களை உங்களோட பகிர்ந்துக்கிற போறேன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா விஷயத்தையும் குறிப்பெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை அவசியம் இல்ல. நாங்க ஒரு அக்குபஞ்சர் மருத்துவ கல்லூரி நடத்திட்டு இருக்கிறோம். எங்க கல்லூரியினுடைய விதிமுறையே என்னன்னா, இந்த நோட்டும் பேனாவையும் உள்ளேயே கொண்டு வரக்கூடாது. நான் பேச முடிக்கிற இடங்கள்ல எல்லாமே நான் சொல்ற விஷயம் அதுதான். நீங்க எதையுமே குறிப்பெடுக்க வேண்டாம், உங்க நோட்டை அழகா மூடி வச்சிருங்க. இதை நீங்கள் நேருக்கு நேராக உங்கள் மனங்களில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நான் சொல்ற விஷயம் உங்களுடைய செவிகளின் வழியாக உங்கள் இதயத்தை தொடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேவையான செய்திகள் தேவையான நேரத்தில் நினைவுக்கு வரும். அந்த அடிப்படையில தான் நம்முடைய மனதினுடைய இயக்கம் அமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படை மனதினுடைய இயக்கத்தை நம்பி, நான் சொல்கிற விஷயத்தின் ஆழத்தை நம்பி உங்களுடைய குறிப்பேடுகளை மூடிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சும்மா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா போறோம், ஒரு கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருங்க, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு தெரியாத மருத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை பயமுறுத்துறதுக்காக வரல. ரொம்ப சாதாரணமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நான் ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவன். தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவர்களால் மட்டுமே புதிய கண்டுபிடிப்புகளை தர முடியும்னு நம்புறேன். இன்றைய உலகம் முழுக்க இருக்க விஞ்ஞானிகளை நீங்க ஆழமாக கவனிப்பீர்களானால், புதிய கண்டுபிடிப்புகளை தருபவர்கள் அனைவரும் தாய்மொழி கல்வியில் படித்தவர்கள் தான். ஒரு அந்நிய மொழியில் படிக்கிற நபர்கள், மொழி என்ற அடிப்படையில் அவசியம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு அந்நிய மொழியில் படித்தவர்களால் ஒரு சுய மொழியில் சிந்திக்கிற அளவுக்கு ஆற்றலோடு சிந்திக்க முடியாது. பெரும்பாலும் பின்பற்றுபவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆங்கில வழி கல்வியில் படித்த மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள், கண்டுபிடிப்பாளர்களாக இல்லை. ஆனால் தமிழ் வழியில் தாய்மொழியில் யாராருக்கு என்னென்ன தாய்மொழி இருக்கோ அந்தந்த மொழிகளில் கல்வியை கற்ற நபர்கள் ஒரு தவிர்க்க முடியாத விஞ்ஞான துறையில் வளர்ச்சி அடைந்த நபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். இப்ப முதல்ல அடிப்படையாக நான் ஒரு 3 விஷயங்கள் சம்பந்தமா உங்களோட பேச போறேன். 3 விஷயங்கள். ஒண்ணு, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த அரசினுடைய திட்டங்கள், மருத்துவர்கள், மருத்துவ அமைப்புகள், இவற்றையெல்லாம் மீறி நாம் நம்முடைய உடலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது பகுதியாக, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு மருத்துவர் இருக்காரு. அப்படி ஒரு மருத்துவர் இருக்கிறது உண்மைதானா, அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி என்ற மருத்துவரை முழு பலத்தோடு எவ்வாறு வைத்துக் கொள்வது, அவ்வப்போது சீசன்களில் வந்து செல்கிற டெங்கு, சிக்கன் குனியா, பன்றி காய்ச்சல், இது போன்ற பீதிகளில் இருந்தும் இந்த வைரஸ்களில் இருந்தும் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற 3 பகுதிகள் நம்ம பார்க்க போறது. அடிப்படையில மருத்துவத்தை மக்களிடையே பரப்புவதற்காக ஏராளமான மருத்துவமனைகள் இருக்கு, அரசாங்கங்கள் இருக்கு, சுகாதார திட்டங்கள் அறிவிக்கப்படுது, உலக சுகாதார நிறுவனம் இருக்கு. இதையெல்லாம் மீறி என்னுடைய உடலை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அது ஒரு முக்கியமான கேள்வி இந்த காலத்துல. இந்த கேள்விக்கான விடையை நான் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து துவங்குவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு கதை, நடந்த கதை. அமெரிக்காவில் 1980களில் சாம் லாண்டி அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு சாதாரண தொழிலாளி, அவருக்கு ஏற்பட்ட உணவு குழாயில் ஏற்பட்ட ஒரு தொந்தரவுக்காக அவருடைய மருத்துவரை சந்திக்கிறார். எனக்கு தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் ஒரே வலியாக இருக்கு, எனக்கு என்ன நோய் அப்படின்னு பாருங்க, எனக்கான சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர் மெடர் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவரை சந்திக்கிறாரு. அந்த நோயாளி பரிசோதிக்கப்பட்ட பின்பு அவர் உணவு குழாயில் புற்றுநோய் இருப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த கருவிகளின் உதவியோடு, எக்ஸ்ரே, ஸ்கேன் உள்ளிட்ட கருவிகளின் உதவியோடு இந்த பேஷண்டுடைய உணவு குழாயில புற்றுநோய் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. அதுவும் 3வது நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய், காப்பாற்றவே முடியாத, மருந்துகளே கொடுக்க முடியாத 3வது நிலை புற்றுநோய்க்கு ஆளாயிட்டீங்க. இனிமேல் நீங்க உங்களுடைய மரண நாட்களை எண்ண வேண்டியதுதான், சிகிச்சை இல்லை அப்படிங்கிற தகவலோட அந்த நோயாளி வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறாரு. நல்ல ஆரோக்கியமாக நடந்து வந்த அந்த நோயாளி வீடு திரும்பும் போது ரொம்ப தளர்ச்சியோடு திரும்புறாரு. சரியாக 14 நாட்களில் மரணம் அடைகிறார். ஆமா, ஒரு புற்றுநோயாளி மரணம் அடைகிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கலாம். ஆனா அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய உடலை போஸ்ட்மார்டம் செய்து பரிசோதித்த போது
அவருடைய உணவு குழாயில் புற்றுநோய்க்கான கூறுகளே இல்லைங்கிறது உறுதியாச்சு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய உடலை அறுத்து பாக்குறாங்க, அவருடைய உணவு குழாயில் புற்றுநோயை உருவாக்கும் செல்களே இல்லை, 1% கூட இல்லை. ஒரு புற்றுநோயின்னு சொல்லப்பட்ட ஒரு நோயாளி புற்றுநோயே இல்லாம சாவது எப்படி சாத்தியம்? இதை கவனித்துக் கொண்டிருந்த அமெரிக்க அணுவியல் விஞ்ஞானி டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அவர் என்ன பண்ணார்னா, வெறும் பயம் மட்டுமே ஒரு மனிதனை சாகடிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அவருக்குள்ள எழுந்தது. அவர் அந்த தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். 2006ஆம் ஆண்டு அவருடைய ஆய்வு முடிவு வெளியானது. வெறுமனே மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் உடம்பில் மிகப்பெரிய தொந்தரவுகளை தோற்றுவிக்கும். புற்றுநோய் முதல் மரணம் வரையான அவ்வளவு நோய்களுக்கும் மனதில் ஏற்படுகிற பயம் அப்படிங்கிற அடிப்படை உணர்ச்சி தான் காரணம்னு அவருடைய ஆய்வு முடிவு வெளியானது. இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் நம்முடைய தாத்தாட்டிருந்து வந்த அல்லது அப்பாட்டிருந்து வந்த பாரம்பரியமான ஜீன்கள் தான் காரணம்னு மருத்துவ அறிவியல் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஜீன்களை நிர்ணயிப்பது எது அப்படிங்கறதான் டாக்டர் ப்ரூஸ் லிப்டனுடைய ஆய்வு. நான் உங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், பயம், இந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய டிஎன்ஏவை திருத்தி எழுதுகிறது அப்படிங்கிறது இன்றைய நவீன விஞ்ஞானத்தினுடைய ஒரு நுட்பமான கண்டுபிடிப்பு. இன்னும் பாட நூல்கள்ல வரல, அடுத்த நூற்றாண்டுல தான் வரும். அவ்வளவு தாமதமான கண்டுபிடிப்பு. அப்ப வெறுமனே புற்றுநோய் இல்லாத ஒரு நோயாளிக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்லப்பட்டால் போதும், அவர் 14 நாள்ல சாகிற அளவுக்கு சாத்தியம் இருக்குங்கிறதா இந்த சம்பவம் சொல்லுது. வெறும் பயம்தான். இப்ப நம்ம அப்படியே திரும்பி பாருங்க, உங்களை சுத்தி திரும்பி பாருங்க, அன்றாட நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள், நம்ம கூட இருக்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் பயமுறுத்துறாங்களா, நம்பிக்கை அளிக்கிறாங்களா? உடலை பற்றி, நோயை பற்றி அரசாங்கம் முதல் கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கு? பீதியை கிளப்புவதுதான் வேலை. பயம் பயம். இன்னைக்கு டெங்கு சம்பந்தமா நீங்க ஏராளமான தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு காய்ச்சலிலும் மரணம்னு நம்ம கேள்விப்படும் போது இந்த நபர்கள் மரணம் அடைந்த விதம் பற்றியும் நம்ம ஆழமா யோசிக்கணும். உலகம் முழுக்க மைக்கு வச்சு பிரச்சாரம் செய்யாத குறைதான் டெங்கு பரவுகிறது அப்படின்னு பீதி, விழிப்புணர்வுங்கிற பேர்ல பயத்தை கிளப்புவது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க முடியாது. நம்பிக்கையை தான் கொடுக்கணும். இப்ப வரும்போது நான் ஒரு பெரிய போர்டு பார்த்தேன், மிகப்பெரிய போர்டு வச்சிருக்கான். 9 கோடி அப்படின்னு பெருசா போட்டிருக்கு. 9 கோடி 9 கோடியா என்னது அப்படின்னு பார்த்தா கீழே போட்டிருக்கான் 2013 சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கைன்னு போட்டிருக்கான். 2013 இப்ப இல்ல, 2013 தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை 9 கோடியாம். சரி, அதுக்கு கீழே ஒரு வரி போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கான். எவ்வளவு ஒரு நல்லாசி பாருங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. இன்னைக்கு என்ன செய்யுது? பல்வேறு விழிப்புணர்வுங்கிற பெயர்ல கொண்டு வர்ற மருத்துவ அமைப்புகள் உலகம் முழுக்க போர்டை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிறான். இந்த பயம் நம்முடைய மனதில் ஊடுருவி உடல்களில் பல நோய்களை ஏற்படுத்தும். அப்ப பயம் இல்லாம எப்படி வாழ்றதுங்கிறத கத்து தரதான் இந்த விழிப்புணர்வு. உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒரு உடம்ப பத்தி படிக்கணும், உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 1 மணி நேரம் கவனமா கேட்டீங்கன்னா போதும், உங்கள் உடலுடைய அவ்வளவு ரகசியங்களையும், இன்னும் சொன்னா மருத்துவர்களே தெரியாத பல ரகசியங்களையும் கூட உங்களுடைய உடல் உங்களுக்கு கற்றுத்தரும். அதான் ரொம்ப முக்கியம். படிக்கிறதுங்கிறது வெறுமனே புத்தகத்திலையும் மருத்துவ கல்லூரியிலையும் படிக்கிறதுக்கு பேர் மருத்துவ படிப்பு இல்ல. உங்களுடைய உடலிலிருந்து நீங்க படிக்கிறதா மருத்துவ படிப்பா இருக்க முடியும். அப்ப அடிப்படையாக நாம் பயன்படுத்துகிற உணவுகள் இன்னைக்கு துவங்கலாம். முதல்ல நம்ம சாப்பிட்டு இருக்க உணவுகள் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும், மோசமா இருக்கு, ரசாயனம் கலந்து போயிருக்கு, இப்படி எல்லாம் சாதாரணமா சொல்றோம். கேரளாவில் இருக்கக்கூடிய உணவு ஆய்வாளர் வைத்தியர் மோகனன் ஒரு புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, நமக்கெல்லாம் அதிர்ச்சியை தரும். நம்ம எல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும்னு தலையில தேய்ச்சிட்டு இருக்கோம்ல தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் எந்த பொருளில் இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதெல்லாம் ரொம்ப மோசமான கேள்வியா இருக்கு. தேங்காய் எண்ணெய்னு பேரே வச்சிருக்கான். தேங்காய் எண்ணெய் எங்க இருந்து எடுப்பான்? தேங்காயில இருந்து தான் அப்படின்னு நம்ம சுலபமாக பதில் சொல்லுவோம். ஆனா அந்த ஆய்வுக்கூடம் தந்த முடிவு அதிர்ச்சியானது. தேங்காய் எண்ணெய்கள் டப்பாவில் அடைத்து வைத்து கலர் கலரா ஸ்டிக்கர் ஒட்டி பெரிய பெரிய கடைகளில் விற்கப்படுற தேங்காய் எண்ணெயில் எதுவுமே தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறது அந்த ஆய்வு முடிவு. அப்ப அது எதுல இருந்து எடுக்கிறான்? ஆய்வாளர் மோகனன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேங்காயினுடைய விலை கூடும் போதெல்லாம், கொப்பரை தேங்காயில இருந்து தானே தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். அப்ப தேங்காயினுடைய விலை கூடும் போதெல்லாம் தேங்காய் எண்ணெயுடைய விலை கூடுதான்னு கவனிங்கன்னு சொல்றாரு. கவனிச்சு பார்த்தா கூடல. அப்ப எப்ப கூடுது? எப்போதெல்லாம் உலக சந்தையில
பெட்ரோலுடைய விலை கூடியதோ அப்ப எல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெயுடைய விலை கூடுது. என்னது நேர்மாறான விஷயமா இருக்கு. தேங்காய் விலை கூடும் போது கூடுறது இல்ல, ஆனா பெட்ரோலுடைய விலை கூடும் போது ஏன் தேங்காய் எண்ணெயுடைய விலை கூடுது அப்படின்னா மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் ஆய்வாளர் மோகனன். அந்த பெட்ரோலுடைய மூலப்பொருளான கச்சா எண்ணெய் இருக்குல்ல, குரூட் ஆயில், அதுல இருந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க. முதல்ல ஒயிட் பெட்ரோல், அதுக்கப்புறம் சாதாரண பெட்ரோல், அதுக்கப்புறம் டீசல், அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய், மிஞ்சிய பொருளுக்கு பேரு லிக்விட் பாரஃபின். இந்த லிக்விட் பாரஃபினை கலர்லெஸ் ஆக சலவை செய்து ப்ளீச் பண்ணி அதுல என்ன ஸ்மெல்ல போடுறானோ அது அந்த எண்ணெய். ஒரு கடலை எண்ணெயினுடைய ஸ்மெல் போட்டா கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயுடைய ஸ்மெல்ல போட்டா தேங்காய் எண்ணெய். அப்படிதான் நம்முடைய பேக்கடு ஐட்டம்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கிற பேக் பண்ண ஒவ்வொரு பொருளும் இப்படி நம்பகத்தன்மையானது அல்ல அப்படிங்கறது நிரூபிக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 54 விதமான கம்பெனிகளுடைய தேங்காய் எண்ணெய்களை எடுத்து பரிசோதிக்கிறாரு. எதுலையுமே தேங்காய் இல்ல, தேங்காயினுடைய மூலக்கூறே இல்ல. அதுல முழுக்க முழுக்க பெட்ரோலியம் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகிற 2000 வகையான பொருட்களை நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்றது. இந்த உணவு ஆய்வு என்ன சொல்லுது, நம்ம தினசரி சாப்பிடுகிற பொருட்களில் 2000 வகையான பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. இன்னொரு செய்தி, நம்ம இன்னைக்கு மைதா சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, புரோட்டா, பேக்கரிக்கு போனா அதுல போடுற வகை வகையான கேக்குகள், இன்னைக்கு இருக்க அதிகபட்ச ஸ்வீட் வந்து மைதால செய்யப்படுறதுதான். இந்த மைதாங்கிறது எப்ப வந்தது, எங்க இருந்து வந்தது அப்படின்னா 1930களில் அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து மைதா. மைதா அப்படிங்கிற பொருள் எதுக்காக வந்ததுன்னா போஸ்ட் ஓட்டுறதுக்காக, பசை பயன்பாட்டுக்காக வந்தது. அப்ப அது வரும்போது கலங்கலான ஒரு நிறத்துல இருக்கும், ரொம்ப கடினமான பொருளாக இருக்கும். 30களில் அறிமுகப்படுத்தப்பட்ட மைதா அது. அதுக்கப்புறமா அது கால்நடைகளுடைய தீவனமாக மாறிச்சு. நம்ம ஊர்ல மாடுகள்லாம் என்ன பண்ணுது, போஸ்ட்ல சாப்பிடுது இல்லையா, அது அந்த மைதாவுடைய சுவைக்காக தான் சாப்பிடுது. அப்ப அந்த மைதா கால்நடைகளால் உண்ணப்படுகிறதுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அது மனிதனுடைய உணவாக மாற்றுவதற்காக என்ன பண்ணா, அமெரிக்க விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மைதாவுடைய கலரை வெள்ளையா மாத்துறது, அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். அப்ப கலரை வெள்ளையாக மாற்றுவது, அதற்கடுத்து அந்த அதனுடைய கடினத்தன்மையை மென்மையாக மாற்றுவது முடிவு பண்ணா. அப்ப மென்மையாக மாற்றுவதற்காக அலாக்சின் ஒரு கெமிக்கலை பயன்படுத்தலாம். வெள்ளையாக மாற்றுவதற்காக ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ். ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னா நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, பளிச்சுன்னு வெள்ளையா போறதுக்காக எதை பயன்படுத்துவோம், நம்ம வீட்டுல பாத்ரூம் கழுவுறதுக்கு பளிச்சுன்னு கழுவுறதுக்கு எதை பயன்படுத்துவோமோ அதைத்தான் உலகத்துல இருக்க எல்லா பொருட்களையும் வெண்மையாகிறதுக்கு பயன்படுத்தலாம். அது உணவுப் பொருள்ல இருந்து பல்லுல இருந்து நம்ம பேஸ்டுகள்ல இருக்கிறது ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ், சோப்புல இருக்கிறது ப்ளீச்சிங் கெமிக்கல், நம்ம மைதாவை வெள்ளையாக பயன்படுத்துறதும் அதே ப்ளீச்சிங் கெமிக்கல் தான். இந்த ப்ளீச்சிங் கெமிக்கலை போட்டு வெள்ளையா மாத்திடுறான். அப்ப இதை சாப்பிட்டா மாத்தணுமே, ரொம்ப மெதுவா இருந்தா தானே புரோட்டா சாப்பிடுவோம். அதனால ஒரு அலாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி அதை மென்மையாக மாற்றுகிறான். நமக்கு நிறைய கெமிக்கலுடைய பேர்களை கேட்டு கேட்டு பழகி போய் அது ஒரு கெமிக்கல் அப்படின்னு தோணும். ஆனா இந்த கெமிக்கல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டா இன்னும் அதிர்ச்சி ஆயிருவீங்க. அதாவது நாய், பன்னி, குரங்கு இதுல இருந்து தான் இன்சுலின் அப்படிங்கிற மருந்து எடுக்கிறான். ஆங்கில மருத்துவர்கள் வந்து இன்சுலின்ங்கிற மருந்தை சர்க்கரை நோய்க்காக கொடுக்கப்படுகிற செயற்கை இன்சுலின் அது. அதை எடுக்கிறதுக்காக அந்த விலங்குகளுக்கு சர்க்கரை நோயை வர வைக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. அந்த கெமிக்கலுக்கு பேர் தான் அலாக்சின். சர்க்கரை நோயை வர வைக்க பயன்படுகிற அலாக்சின்ங்கிற கெமிக்கல் மூலமாக தயாரிக்கப்படுற இந்த நம்ம அன்றாட மைதா இருக்கு இல்லையா, இதை சாப்பிட்டா ஒருவேளை சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சர்க்கரை நோய் எண்ணிக்கை 9 கோடி கோடு வச்சு அறிவிச்சிருக்காங்க. இந்த 1930களில் இருந்து சர்க்கரை நோயினுடைய எண்ணிக்கை கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? இப்படி நம்முடைய உணவுக்கும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்முடைய உணவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியமான மனிதர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதம் இருக்கும்? இந்தியாவில் இருக்க 110 கோடி பேர்ல ஆரோக்கியமான மனிதர் ஒரு ஆளை பிரிச்சு எடுக்க முடியுமா? எல்லாரும் நோயாளி தான், ஆளுக்கு ஒரு நோய் வச்சிருப்பாங்க இல்லையா? சதவீதத்தில் ஆரோக்கியத்தினுடைய நிலை என்ன? சாகாம இருக்காங்க ரொம்ப நாளைக்கு, ஆனா நோய்களோட உயிர் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த உணவுப் பொருள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஆய்வு கூடங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு? நம்முடைய மருத்துவ ஆய்வு கூடங்கள் நிறைய இருக்கு. இன்னும் சொன்னா என்னுடைய அடிப்படை மருத்துவ படிப்பையும், நான் அக்குபஞ்சர் மருத்துவராக இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் என்னுடைய அடிப்படை மருத்துவ படிப்புங்கிறது ரத்தவியல், மனிதனுடைய ரத்தத்தை ஆய்வு செய்வது தொடர்பான படிப்பு. ரத்தவியல் தொடர்பான துறையிலிருந்து தான் நான் வெளியே வந்தேன். அந்த ரத்தவியல் தொடர்பான சில தகவல்களையும் உங்கள்ட்ட சொல்லணும். சாதாரணமான விஷயம். நம்ம இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மருத்துவ ஆய்வு கூடம் தான் சொல்லும் நீங்க நார்மலா இல்லையான்னு. ஒரு டாக்டர் கூட சொல்ல மாட்டாரு. அவர் அந்த கருவிகளை நம்பி அவர் நம்மளை ஒப்படைச்சிருக்காரு. இந்த மருத்துவ ஆய்வு கூடங்கள் கொடுக்கிற ரிப்போர்ட்டுகள் சரியானவையாக இருக்குமா? ஒரே ஒரு உதாரணம்.
நம்முடைய உடல்ல கிட்னின்னு ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு எல்லாம் கிராம மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சாதாரண முதுகு வலின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு கிட்னி எங்க இருக்குன்னு தெரிஞ்சோடனே கிட்னி வலிக்குதுன்னு சொல்லிட்டு வரான் பேஷண்ட்ஸ். கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி பேஷண்ட் கூட இடுப்பு வலியை கிட்னி வழியாக புரிஞ்சுக்கிறான் இன்னைக்கு. அப்படி ஒரு பீதியை கிளப்பிருச்சு இந்த அறிவு. இந்த கிட்னி என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுமா? மிக சாதாரணமான ஒரு வேலை தான், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அடையாளம் கண்டு அதை பிரித்தெடுத்து சிறுநீராக மாற்றுகிற வேலை தான் கிட்னியினுடைய வேலை. இப்ப என்னுடைய ரத்தத்துல 10 புழுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்காக சொல்றேன். புழுவெல்லாம் இருக்காது ரத்தத்துல, 10 புழுக்கள் என்னுடைய ரத்தத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கிட்னியாக இருந்தால், என் கிட்னி நல்ல கிட்னியா இருந்தா என்ன செய்யணும்? 10 புழுவையும் அடையாளம் கண்டுபிடிக்கணும், அதை வெளியேற்றணும். அதுதான் கிட்னியினுடைய வேலை. இப்ப என்னுடைய கிட்னி என்ன பண்ணுது? ஒரு கொஞ்சம் நல்ல கிட்னி 10 புழுவை பார்த்துருச்சு, ஆனா அதை வெளியேற்றுகிற அளவுக்கு ஆற்றல் அதுல இல்ல. அதனால என்ன பண்ணுது? ஒரு 8 புழுக்களை மட்டும் பிடிக்குது, சிறுநீர்ல வெளியேற்றுது. சரியா? இப்ப இந்த கிட்னியினுடைய வேலை சரியாக நடந்திருக்கா இல்லையா? சரியா நடந்திருக்கு. ஏன்னா புழுக்களை அடையாளம் கண்டுபிடிக்குது, அதை வெளியேற்றுது. 10ஐயும் வெளியேற்ற முயற்சி பண்ணி ஒரு 8 புழுக்களை வெளியேற்றிருச்சு. அப்ப ஒரு சிறுநீரகம், கிட்னி அப்படிங்கிறது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சிறுநீராக மாற்றி வெளியேற்றுகிற வேலையை தான் செய்யுது. இப்ப என்னுடைய சிறுநீர்ல 8 புழுக்கள் வெளியேறுது. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? உடம்புக்குள்ள புழுக்கள் இருக்கிறது நல்லதா, வெளியே தள்ளுறது நல்லதா? வெளியே தள்ளுறதா நல்லது. நீங்க இப்ப இந்த சிறுநீரை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆய்வு கூடங்கள்ல போய் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 8 புழு வெளியில இருக்கு, அதாவது சிறுநீர்ல இருக்கு, அதனால உங்க உடம்புக்குள்ள 8 புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஏதாவது கணக்குக்கு ஒத்து வருமா? பொது அறிவில இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிறுநீரை எடுத்துட்டு போய் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா யூரின்ல 2+ சக்கரை இருக்கு, அதனால உங்க ரத்தத்துல 2+ சக்கரை இருக்கும்னு சொல்லுவாங்க. யூரின்ல 2+ யூரியா இருக்கு, அதனால உங்களுடைய ரத்தத்துல 2+ யூரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. மஞ்சள் காமாலை, நம்ம எல்லாம் மஞ்சள் காமாலை டெஸ்ட்டுக்காக போறோம் இல்லையா? சிறுநீர்ல எடுத்து டெஸ்ட் கொடுத்தோம்னா மஞ்சள் காமாலை இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு? சிறுநீர்லயா ரத்தத்திலயா? சிறுநீர்ல இருக்கு. அப்படின்னா ரத்தத்துல குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த சிறுநீர் வழியாக கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்டுகளை பயன்படுத்தி தான் ரத்தத்துல இருக்குன்னு தவறாக புரிஞ்சுக்கிறோம். அது வெளியேற்றப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப ஆய்வு கூடங்கள் இந்த கழிவு பொருட்களின் மீதான டெஸ்டுகளில் இருந்து எந்த ஒரு நோயையும் கண்டுபிடிக்க முடியாது. போன நோயை தான் பார்க்க முடியும். நேற்று இருந்தது அல்லது காலையில இருந்ததுன்னு வேணா சொல்ல முடியும். இப்ப எங்க இருக்கு? சிறுநீர்ல வந்துருது, மலத்துல வந்துருது, சளியில வந்துருது. அப்படின்னா இந்த ஆய்வு கூட முடிவுகளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் உடம்புக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும். நான் அந்த பெத்தாலஜி துறைன்னு சொல்லப்படுற ரத்தவியல் துறையிலிருந்து சொல்றதுனால அந்த விஷயத்தை சொல்றேன். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்முடைய உணவுப் பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஆய்வு கூடங்கள் அது வேற வேலை பார்த்துட்டு இருக்கு. நோயை பற்றிய பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்முடைய மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? நம்முடைய மருத்துவர்கள் அக்குபஞ்சர் மட்டும் இல்ல, அலோபதி மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்க எல்லா துறையை சேர்ந்த மருத்துவர்களும் இன்னைக்கு வியாபாரியா மாறிட்டாங்க. ஒரு ஆங்கில மருத்துவத்தை இன்னைக்கு படிக்கணும்னு வைங்களேன், மருத்துவ கல்லூரியில மெரிட்ல போயிட்டா வேற, ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னா 30 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும் மருத்துவ கல்லூரிக்கு. 30 லட்சத்திலிருந்து 50 லட்சம். 5.5 வருடம் படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது 50 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். ஒட்டுமொத்த செலவு 1 கோடி ரூபாய். இன்னைக்கு ஒரு மருத்துவர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அரசாங்க ஆஸ்பத்திரியில வேலைக்கு சேர்ந்தா 26,000 ரூபாய் அவருக்கு சம்பளம். 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்குன்னு வைங்களேன். ஒரு பேங்க்ல போய் போடுறீங்க, மாசம் வட்டி எவ்வளவு வரும்? 1% கொடுத்தாலே 1 லட்சம் ரூபாய் வரும். ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்ல. 1 கோடி ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல போட்டா மாசம் 1 லட்சம் ரூபாய் வரும். ஆனா இங்க மருத்துவத்துறையில 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒரு மருத்துவர் சேவை பண்ணுவாரா? சேவை பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய அரசாங்கம் கல்வியை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக அது மிகப்பெரிய வணிகமாக இன்னைக்கு மாறி போனதுனால மருத்துவர்களுடைய சேவையை இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. அவர் வாங்கின கடன் அடைக்கணும், அவர் பில்டிங் கட்டணும், இன்னும் மிஷின்ஸ் வாங்கணும். நம்மளே நம்முடைய மருத்துவர்கள்ட்ட போகும்போது என்னென்ன மிஷின் வச்சிருக்காருன்னு பார்த்து தான் போறோம். வசதியா இருக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு தான் பார்த்து போறோம். அவர் நல்லா படிச்சிருக்காரா, நல்ல மருத்துவரான்னு பார்த்து போறது இல்ல. அந்த காலம் மாறி போய் மிஷினரி இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப இந்த மிஷினரிஸ் எல்லாம் அவர் வாங்க வேண்டாமா? அதனால மருத்துவருடைய வேலைங்கிறது இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? அவர் ஒரு வியாபாரியாக மாறி போய் அவர் வாங்கின கடனை அடைக்கிறது, வட்டி கட்டுற வேலையுமா போயிடுச்சு. அப்ப நம்முடைய உணவுகளில் இருக்கிற குறைபாடுகளை அறிவிக்க வேண்டிய ஆய்வு கூடங்கள் அவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான், பயத்தை ஏற்படுத்துகிற வேலை. இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுடைய வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அல்லது புதிதாக பல கட்டிடங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலையாகி போச்சு. மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிற நிலையில் அவங்க இல்ல. இந்த மருத்துவர்களை கண்காணிக்கிற அமைப்புகள் இருக்கு இல்லையா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா,
அல்லது இந்தியன் டென்டல் அசோசியேஷன், இப்படி பல அமைப்புகள் இருக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டவை. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா டெட்டால் விளம்பரத்துக்கும் பேஸ்ட் விளம்பரத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கான். டெட்டால் விளம்பரத்தை பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அங்கீகரித்ததுன்னு போடுவான். ஒரு மருத்துவர் அமைப்பு செய்ய வேண்டிய வேலையாது ஒரு கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டுக்கு போய் பரிந்துரை பண்றது. ஒரு பேஸ்ட் ஒரு பேஸ்டுடைய விளம்பரம் வருதுங்க டிவில, தெளிவா பாத்தீங்கன்னா அந்த பேஸ்டுடைய விளம்பரம் சொல்லுது, எங்களுடைய பேஸ்ட்ல கால்சியம் சத்து இருக்கு, இதை வச்சு நீங்க பல்லு விளக்குனீங்கன்னா உங்களுடைய உடல்ல கால்சியம் சத்து கூடும் அப்படின்னு சொல்லுது. சாதாரணமா கேட்கிறேன், 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கீங்க, அறிவியல் பிரிவு இருப்பீங்க, கால்சியம்ங்கிற சத்தை சாப்பிட்டா கூடுமா துப்புனா கூடுமா? சாப்பிட்டா தானே கூடும். அந்த பேஸ்ட் விளம்பரம் என்ன சொல்லுது, எங்க பேஸ்ட வச்சு பல்லு விலைக்கு துப்புனீங்கன்னா கூடும் சொல்லுது. எவ்வளவு அறிவியலுக்கு புறமான ஒரு விஷயம். இதை இந்தியன் டென்டல் அசோசியேஷன் அங்கீகரித்ததுன்னு போறான். இந்த மருத்துவருடைய அமைப்புகள் என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க இந்த மாதிரியான கம்பெனிகளின் பின்னால் போயிட்டு இருக்கு. அப்ப இதை கண்காணிக்க வேண்டிய உலக சுகாதார நிறுவனம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். உதாரணத்துக்கு 1995 மஞ்சள் காமாலைக்கான ஒரு தடுப்பூசியை 1990களில் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சான். 90களில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உடைய தடுப்பூசி. அந்த தடுப்பூசிய கட்டாயமாக எல்லா குழந்தைகளுக்கும் போடணும்னா அமெரிக்க அரசாங்கம் ஒரு சட்டம் நிறைவேற்றுச்சு. அப்ப எல்லா நபர்களுக்கும் கட்டாயமாக போட வேண்டியது இருக்கிறதுனால பல கம்பெனிகள் போட்டி போட்டு அந்த தடுப்பூசியை தயாரிச்சு எல்லா மக்களுக்கும் இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல சிடிசி அப்படின்னு சொல்ற சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ஒரு அரசு ஆய்வு நிறுவனம் அந்த தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகளை பரிசோதிச்சு, இந்த தடுப்பூசியினால் மஞ்சள் காமாலை வருகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதனால போடாதீங்கன்னு சொல்லிச்சு. அப்ப உடனே அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 95ஆம் ஆண்டு ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசிக்கு அன்றைக்கு இருந்த அரசு தடை விதிச்சது. அப்ப அமெரிக்கா முழுக்க மருந்து கம்பெனிகள் தயார் பண்ணி வச்சிருந்த ஏராளமான தடுப்பூசிகள் எல்லாம் மிஞ்சி போச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு நம்முடைய மைக்ரோசாப்ட் கம்ப்யூட்டருடைய அதிபர் பில் கேட்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா அமெரிக்காவில் மிஞ்சி போன தடை செய்யப்பட்ட அந்த தடுப்பூசிகளை எடுத்துட்டு வந்து இந்தியாவில் உள்ள 4.5 லட்சம் குழந்தைகளுக்கு இலவசமா போட்டு போனாரு. அப்படிதான் இங்க இந்தியாவில் எப்போது ஹெப்படைட்டிஸ் பி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி. இப்படி ஒரு மருத்துவத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய லாபமும் வியாபாரமும் இருக்கிற காலமா இது இருக்கு. இதை கண்காணிக்க வேண்டிய உலக சுகாதார நிறுவனம் அது வேற வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப நம்முடைய உணவுகள்ல இருந்து துவங்கி மருந்துகள் வரைக்கும், நம்முடைய ஆய்வு கூடங்கள்ல இருந்து துவங்கி மருத்துவர்கள் வரைக்கும் வெறுமனே ஒரு வியாபாரியாக ஒரு பணத்திற்காக ஆரோக்கியத்தை கூவி விற்கிற நபர்களாக இன்னைக்கு மாறி போயிட்டதுனால உங்க உடல் நலத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு என் உடம்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு உங்க உடம்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு நபரை நம்புகிற மருத்துவத்திற்காக நம்புகிற அவலம்ங்கிறது தொடரக்கூடாது. இது ஒண்ணுதான் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கான வழி. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, உங்க உடம்பை பத்தி, உங்களுடைய குடும்பத்தாருடைய உடல்களை பற்றி உங்களால் அறிய முடியும், உங்களுடைய உறவினர்களை பற்றி உங்களால் அறிய முடியும். ஒரு பட்டம் பெற்று மருத்துவக் கல்லூரியில் படிக்காமலே ஒரு மருத்துவராக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடற்கல்விங்கிறது அவ்வளவு ஆழமான விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் தான். நான் சொல்ற விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த செல்போன் இருக்கு, எத்தனை பேருக்கு செல்போனை பயன்படுத்த தெரியும்? இன்னைக்கு இங்க இருக்க செல்போன் பயன்படுத்த தெரியாத யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை இல்லையா? செல்போனே பயன்படுத்தவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? பின்னாடி பாக்குறீங்க, பின்னாடி யாரும் இல்ல. சரி, அப்ப இந்த செல்போன்ங்கிற கருவி இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தமிழ்நாட்டில் பயன்பாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? காரைக்குடிங்கிற உங்களுடைய ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 10 வருஷம் இருக்குமா? இந்த 10 ஆண்டுகளில் இந்த செல்போன்ங்கிற கருவியை நம்ம பயன்படுத்த துவங்கியிருக்கோம். இப்ப ஒரு போன் பண்றோம், செல்போன்ல இருந்து ஒரு போன் பண்றோம், ஒரே இறைச்சலா இருக்கு. ஏதாவது கால் வந்ததுன்னா இறஞ்சிட்டே இருக்கு, நம்ம போட்டோம்னாலும் இறஞ்சிட்டே இருக்கு. ஏதாவது பாட்டு போட்டோம்னா இறையுது, எஃப்எம் ரேடியோ போட்டோம்னா இறையுது. செல்போன்ல எந்த பயன்பாடா இருந்தாலும் வெறும் இறைச்சலோட இருக்கு. அப்படின்னா செல்போனுடைய எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் தெரிஞ்சு வச்சுல? செல்போன் டெக்னாலஜி படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? இல்ல, எல்லாரும் பள்ளி மாணவர்கள் தான். ஆனா ஒரு செல்போனுடைய அதி முக்கியமான உதிரி பாகமான ஸ்பீக்கருடைய வேலை என்ன, அது ஏன் இறையுது அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இல்லையா? செல்போனுடைய நோயறிதல் முறை தெரிஞ்சு வச்சு, செல்போனுக்கு என்ன நோயால் செல்போன் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வயிற்று வலி வந்தா என்ன பாதிப்புனால் வயிற்று வலி வந்ததுன்னு ஏன் தெரியல உங்களுக்கு? செல்போன் வந்து 10 வருஷம் தான் ஆகுது, அது உங்க கைக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. ஆனா உங்க வயசு 15ல இருந்து 20 வரையும் போயிட்டு இருக்கு இல்லையா?
நீங்க 50 வயசு ஆனாலும் சரி, பேராசிரியர்கள் ஆனாலும் சரி, விஞ்ஞானிகள் ஆனாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்க உடம்ப பத்தி தெரியாது, உலகத்தை பத்தி பூரா தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டீங்கன்னாலும் அதுல விரிவாக பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஆனா இவங்க பிறந்ததுல இருந்து அவங்க கூடவே இருக்கக்கூடிய இந்த உடலை பற்றி 1% கூட தெரியாதவர்களாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் இந்த மருத்துவ வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப இந்த டாக்டர் தவறு செய்யறார், ஆய்வு கூடங்கள் தவறு செய்து, அரசாங்கங்கள் தவறு செய்து நம்ம பாக்குறது நம்முடைய விழிப்புணர்வு குறைபாட்டினால ஏற்படுறதே தவிர அது அவங்களா வந்து வழியை செஞ்சுட்டு போக முடியாது. இந்த செல்போனை நீங்க எடுத்துட்டு ஒரு மெக்கானிக்க போறீங்க, அவர் சொல்றாரு ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருக்கு, உங்களுடைய மதர் போர்ட்ல ஒரு பிரச்சனை, அதனால ஒரு 2000 ரூபாய் செலவாகும் சொல்றாரு. அப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஸ்பீக்கர்ல இருக்க பிரச்சனையை போய் உள்ள இருக்கக்கூடிய போர்டுல இருக்க பிரச்சனையா சொல்றாரு, இவர் ஏமாத்துறாரு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா எந்த மருத்துவராவது ஏமாத்துறாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுடைய உடம்ப பத்தி நமக்கு தெரியாம போயிருது. ஆனா அறிவியல் பிரிவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி 6வது வகுப்புலயே ஆரம்பிச்சிருது அறிவியல், உடலியல், உடம்புக்குள்ள என்ன வேலை செய்யுதுன்னு ஆரம்பிச்சிருது. ஆனா அது ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு உதவும் விதமாக வடிவமைக்கப்படாத பாடத்திட்டத்தால் நம்ம உடம்ப பத்தி ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்னி அங்க இருக்கு, கல்லீரல் அங்க இருக்கு, இதயம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம போய் சர்ஜரி பண்ண போறது இல்ல. இது என்ன வேலை செய்யுது, உடம்பினுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதை புரிந்து கொண்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வணிகமயமாக்கப்பட்ட இந்த உலகத்துல உங்களுடைய உடல் நலத்தை, உங்களுடைய குடும்பத்தினுடைய உடல் நலத்தை நீங்க மட்டும்தான் பாதுகாக்க முடியும். வேற எந்த ஒரு நபரையும் நம்ப முடியாது அப்படிங்கறதா இந்த காலத்துடைய சூழல். அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற மருத்துவர் சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். நமக்குள்ள எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா? எதிர்ப்பு சக்தின்னு ஒரு ஆளா இருக்காரு, உள்ள இருக்காரா அப்படின்னு யோசனை. இந்த நம்ம கையில சாதாரணமா ஒண்ணும் இல்ல, ஒரு பிளேட வச்சு கீறிடுறீங்க, ஏதோ பென்சில் சீவும் போதோ கீறிடுறீங்க. கீறின உடனே நம்முடைய உடலில் இருப்பதாக நம்பப்படுகிற 4.5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் ரத்தமும் வெளியே போயிருதா? போறதில்ல. அதான் நின்னுக்குது. எப்படி நிக்குது அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. ஆனா பள்ளி பாடத்துல நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு, ஃபைப்ரினோஜன் இலைகளால் பின்னப்பட்ட ஒரு அமைப்பு உருவாகி இந்த ரத்தம் வெளியே போகாம உறையும் தன்மையை ஏற்படுத்துது அப்படின்னு படிச்சிருக்கோம். நம்ம இந்த பாடத்தை நம்ம வாழ்வியல் அனுபவத்தோடு இணைத்து பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவர் இருக்கிறதுனாலதான் ஒரு பாட்டில ஓட்ட பூரா தண்ணி வெளியே போயிடும் இல்லையா? ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் வெளியே போறது இல்ல. ஏன் வெளியே போறது இல்ல? உள்ள ஒரு எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு ஆள் இருக்காரு. ரத்தம் எல்லாம் வெளியே போனா உயிர் போயிரும்னு அவருக்கு தெரியும். அவரால் முடிஞ்ச வரையும் உச்சகட்டமாக இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை செய்வார். அந்த நடவடிக்கை தான் உறைதல் அப்படிங்கிற நடவடிக்கை. கிளாட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்துடைய அணுக்கள் வெளியிலிருந்து வர்ற காற்றோடு வினைபுரிந்து இலைகளை தோற்றுவிக்குது. இந்த இலைகள் அந்த கிளிசல் மேல அடைபடுது. அப்ப உள்ள இருந்து வெளியே இருக்கிற ரத்தம் தடைபடுது. இதுதான். அப்ப இந்த ரத்தமே உறையாம போச்சு, ரத்தத்துல உறையிற தன்மை குறைஞ்சு போச்சு, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கு. இப்ப என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, கீழ்பட்ட தோல், இதுல இருந்து ஒரு சவ்வு பொருள் உருவாகும், ரத்தத்தை வெளியே விடாம தடுக்கும். இதுக்கு பேர் ப்ளீடிங் டைம். இப்ப எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு. ஒரு ரத்த அணு தானாக உறையும், அது உறைய தவறினால் தோலுடைய அணுக்கள் என்ன செய்யும், தோல் செல்கள்லாம் சேர்ந்து அந்த ரத்தத்தை, உடம்பினுடைய அடிப்படை ஆதாரமான ரத்தத்தை வெளியே விடாம அப்படியே பேக் பண்ணுது. அப்ப உள்ள எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவர் இருந்தால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சாதாரணமா நம்ம தூசி அதிகம் உள்ள பகுதிக்கு போறோம், தூசியா இருக்கு. இப்ப மூக்குக்குள்ள தூசி போகுது. இப்ப ஒரு உடல் அப்படின்னா என்ன செய்யணும்? மூக்குக்குள்ள தூசி போகும்போது தும்மல் ஏற்படணும் இல்லையா? மூக்குக்குள்ள தூசி போச்சுன்னா உள்ள அனுமதிக்க கூடாது. உடல் என்ன செய்யும்? அதை வெளியேற்றும். இது ஆங்கிலத்துல, தும்மலுக்கு பேர் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டஸ்ட் அலர்ஜின்னு இல்லையா? அலர்ஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ல என்ன பேரு? ஒவ்வாமை. எப்பயுமே தாய்மொழியில அதை மொழியாக்கம் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நோக்கி நம்ம நகர்ந்துடலாம். ஒவ்வாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலுக்கு ஒவ்வாததுன்னு அர்த்தம். அப்ப தூசி உள்ள போகணுமா வெளியே போகணுமா? வெளியே தான் போகணும். அப்ப உள்ள வரும்போது தும்மல் ஏற்படுறது நல்லதா கெட்டதா? நல்லது இல்லையா? நம்ம மூக்கினுடைய அமைப்பை யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நம்ம போய் அனாட்டமி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மூக்கினுடைய வெளிப்புறத்துல ரோமங்கள் இருக்கு, தூசி உள்ள போகாம ஃபில்டர் பண்ணுது. இதை தாண்டி உள்ள போகும்போது மூக்கினுடைய உள்பகுதியில சைனஸ் அப்படிங்கிற ஒரு சளியாலான சவ்வு ஒண்ணு இருக்கு, மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சளி சவ்வு என்ன செய்யும்? வெளியிலிருந்து அத்துமீறி உள்ள நுழைகிற தூசியை ஈர்த்து உள்ள வச்சுக்கிறோம். அப்புறம் ஓய்வு நேரத்துல தூக்கி வெளியே எரியும். அதுக்கு பேர் தான் தும்மல். முதல்ல உள்ள போகும்போதே
தும்மலை வெளிப்படுத்தி தடை பண்ணோம். அதை மீறி உள்ள போயிருச்சுன்னா இந்த சைனஸ் அப்படிங்கிற சவ்வு உள்ள வச்சுக்கிறோம் இழுத்து. அப்புறமேல என்ன பண்ணோம், ஓய்வு நேரத்துல அதை எடுத்து வெளியே எறியும். இதுதான் தும்மலுக்கான காரணம். இப்ப நீங்க வீட்டுல சும்மாவே இருக்கீங்க, காலையில எழுந்த உடனே ஒரு 10 தும்மல் வருது விடாம. இந்த தும்மல் நல்லதா கெட்டதா? அந்த தும்மல் நல்லதுன்னா இதுவும் நல்லதான். தும்மல் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு இயக்கம். உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களை மூக்கு பகுதியிலிருந்து வெளியேற்றுற ஒரு வேலை தான் தும்மல். அப்ப சைனஸ்ல சேர்த்து வச்ச கழிவுகளை வெளியேற்றுகிற வேலை தான் தும்மல். இந்த தும்மல் மூலமாக வெளியேற்றுது. சரி, நம்ம ஒரு டேப்லெட்டை போட்டு ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸை போட்டு தூசியெல்லாம் உள்ள அனுப்பிச்சிடறோம். இப்ப என்ன செய்யும், தூசியெல்லாம் எப்ப உள்ள போனாலும் தும்மல் வராது. மருந்து சாப்பிட்டு இருக்கும் போது உள்ள போயிட்டே இருக்கும். அதுக்கு விசா கொடுத்து உள்ள அனுப்புறோம். இந்த தூசிகள் அப்படி மூக்கின் வழியாக நேரம் எங்க போகும், எங்க போய் சேருது? இந்த சுவாச குழல் நுரையீரல்ல போய் சேருது. நுரையீரலுக்குள்ள இந்த தூசி போகும்போது என்ன நடக்கும்? நுரையீரலுடைய தினசரி இயக்கமான சுவாசம் பாதிக்கப்படுது. சுவாசம் அது சுவாசிச்சே ஆகணும். சுவாசத்தை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தூசியை கிளீன் பண்ண முடியுமா? முடியாது. சுவாசம்ங்கிறது அடிப்படை இயக்கம். அப்ப சுவாசத்தை நிறுத்திட்டு இந்த தூசியை வெளியே அனுப்ப முடியாதுங்கிறதுனால இந்த நுரையீரல் என்ன பண்ணும் அப்படின்னா சளியை சுரந்து இந்த தூசியை பேக் பண்ணி ஒரு ஓரத்துல ஒட்டி வைக்கும். சளிங்கிறது இங்க கழிவு கிடையாது. வெளியிலிருந்து உள்ள போன தூசி அல்லது வெப்பம் அல்லது குளிர்ச்சி, உடம்புக்கு ஒவ்வாத பொருட்கள் தான் இங்க உடம்புக்கு ஏற்படுத்துற பிரச்சனைகள். சளிங்கிறதெல்லாம் கழிவு கிடையாது. சளிங்கிறது உடம்பை பாதுகாப்பதற்காக சுரக்கப்படுறது. உங்க பாட புத்தகங்கள்ல பாருங்க, சளி எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கறத நல்லா கவனிச்சீங்கன்னா, வெள்ளை அணுக்கள் தற்கொலை செய்து கொண்டு சளியை ஏற்படுத்துது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் செத்து போய் சளியா உருமாறுது. சளியா வந்துகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன் செத்து போகுது? வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிற போர் வீரர்கள் எதுக்காக சாகுறாங்க நம்ம உடம்புல? அப்ப அது சாக வேண்டிய ஒரு அவசியம் உள்ள ஏற்பட்டிருக்கு. அதற்கு ஒவ்வாத கழிவுகள் உள்ள தேங்கி இருக்கு. அதை வெளியேற்ற வேண்டிய அவசியத்தினாலதான் வெள்ளை அணுக்கள் சளியாக மாறுது. அப்ப நம்ம சளியை தான் பிரச்சனைன்னு பாக்குறோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய கழிவினுடைய உட்பொருள் என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. இப்ப என்ன, நுரையீரல்ல சளி சுரந்துருது. இந்த சளி வெளியேற்றப்படணும். எப்படி வெளியேற்றும் சளிய? நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளி வெளியேறணும்னா என்ன செய்யணும்? ஒரு வழிதான், இருமல் மூலமாக வெளியேறும். இப்ப இருமல் வருது. இந்த இருமல் வர்றது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனா இருமல் வரக்கூடாது இல்லையா? நமக்கு நல்லதுன்னு புரியுது. ஆனா இருமல் வந்தா என்ன செய்யறோம்? நேரா டாக்டர் போறோம். இருமலை நிறுத்துங்க டாக்டர் சொல்றான், அவர் நிறுத்திடுறாரு. இப்ப இருமலை நிறுத்தினால் சளி எங்க போகும்? சளி உங்க நுரையீரலே இருக்கும். நம்ம எல்லா விஷயத்தையும் சேமிக்கவே விரும்புறோம். எதா இருந்தாலும் சேவிங்ஸ் தான், அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருது. அந்த மாதிரி சளியும் கூட வெளியேற விடுறது இல்ல, அப்படி நுரையீரலுக்குள்ள போட்டு வச்சிடும். நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் சேமிச்சு வச்சிருக்க சளியினுடைய அளவு உங்க நுரையீரல்ல படிமமாக இருக்கும், எங்கேயும் போகாது, அப்படியே இருக்கும். நீங்க ஒரு மழையில நனைஞ்சு பாருங்க, உங்க நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியினுடைய அளவு என்னன்னு தெரியும். அப்படியே வெளியேற ஆரம்பிக்கும். மழை நீர் உயிர் நீர் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம்ல. அப்ப மழை தண்ணியில் நனைஞ்சா ஏன் சளி பிடிக்குது? அது சளி பிடிக்கிறது இல்ல, சளியினுடைய வெளியேற்றம். ஒரு நல்ல பழங்கள் விற்குது, நல்ல பழங்கள், அதை வாங்கி சாப்பிடுறீங்க, சாப்பிட்டானே சளி பிடிச்சிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பழத்துல இருந்து சளி பிடிச்சிக்கிருச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிராக்டிகலா அது உண்மை இல்லை. நம்ம உடம்புக்கு எப்ப எல்லாம் உயிர் சக்தி கிடைக்குதோ அப்பெல்லாம் நுரையீரல் இருக்கக்கூடிய சளி வெளியேறும். அந்த சளியினுடைய வெளியேற்றுகிற வேலையை தான் நம்ம சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம். அது சளியினுடைய வெளியேற்றம். இதே தூசி கண்ணுல போய் படுதுன்னு வைங்க, கண்ணுல பட்டுருது. இப்ப என்ன செய்யும்? கண்ணுல இருந்து கண்ணீர் வடியும். எதுக்காக கண்ணீர் வடியுது? இந்த தூசியை வெளியேற்றுறதுக்காக. ஒருத்தர் காரணமே இல்ல, காலையில எந்திரிச்சோன்னே கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. இந்த கண்ணீர் வடிகிறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நல்லதுதான். ஏன்னா கண்ணுக்குள்ள அவருக்கும் அந்த கண்ணுக்கு ஒவ்வாத கழிவுகள் உள்ள தேங்கி இருக்குன்னு அர்த்தம். அது கிளைமேட்டா இருக்கலாம், குளிர்ச்சி, வெப்பம், தூசி எதா வேணாலும் இருக்கலாம். இந்த வெப்பம் கண்ணுக்குள்ள படிஞ்சிருக்கும் போது அது கண்ணீராக மாற்றி வெளியேற்றப்படுது. இந்த கண்ணீர் வடியும் தொந்தரவோட நீங்க போய் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உடனே கண்ணாடி போட்டு விட்டுருவாங்க. நீங்க உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூட்டு வலி நிபுணர் ஒருத்தர் இருக்காரு, MS ஆர்த்தோ படிச்சிருக்காரு. மூட்டு வலிக்குதுன்னு ஒரு பேஷண்ட் போறாரு. சார் என்னால் நடக்கவே முடியலன்னு சொல்றான். அவர்கிட்ட சொல்றான், மூட்டு வலிக்குது, என்னால நடக்கவே முடியலன்னு சொல்றான். அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கர் கொடுத்து இதை வச்சு நடந்துக்கங்க சார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காமெடியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காமெடி தான் கண்ணு தெரியலன்னு சொன்னா கண்ணாடி கொடுக்கறது. கண்ணை சரி பண்ண முடியுமா, அதை பார்வையை பலப்படுத்த முடியுமான்னு யோசிக்கிறது தான் மருத்துவமா இருக்க முடியுமே தவிர அதுக்கு பதிலா இதை வச்சு பாத்துக்கங்கன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இன்னும் நீங்க சரியா யோசிங்கன்னா, அந்த கண்ணாடி போடும் போதே மருத்துவர்கள் சொல்லி கொடுப்பாங்க, வருஷம் வருஷம் டெஸ்ட் பண்ணிக்கங்க, கண்ணாடியினுடைய பவர் கூடிக்கிட்டே போகும் சொல்லுவாங்களா இல்லையா?
கண்ணாடியுடைய பவர் கூடிக்கிட்டே போகும்னா கண்ணுடைய பவர் என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வரும்னு அர்த்தம். தெளிவா தானே சொல்றாங்க டாக்டர்ஸ். என்ன சொல்றாங்க? கண்ணாடி போடும்போது கண்ணாடியுடைய பவர் கூடும் சொல்றாங்க. அப்படின்னா கண்ணுடைய பவர் குறையும்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு உள்ள நிலை. அப்ப உடம்பு என்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உடம்புக்கு ஒவ்வாத கழிவுகள் உள்ள போகும்போது அதை தூக்கி வெளியே போடுது. அதுதான் தும்மல், அதுதான் இருமல், அதுதான் கண்ணில் நீர் வர்றது, அதுதான் சளி பிடிக்கிறது. வலிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? வலினா என்ன? இப்ப சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வயிற்றுல வந்து மலம் தங்கி இருக்கு, மலக்குடல்ல மலம் இருக்கு, மோஷன் இருக்கு. தினசரி மலம் கழிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு 2-3 நாட்களுக்கு மோஷன் போகவே இல்லை அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு வயிறு வலிக்குது. இப்ப இந்த வயிறு வலிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோமா? இந்த வலி எதுக்காக வந்திருக்கோம்? நமக்கே தெரியும். 2-3 நாளா மோஷன் போகல, கழிவுகள்லாம் தேங்கி இருக்கு. இதை வெளியேற்றுறதுக்காக வர்றதுதான் வலி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் உடம்புல ஏற்படுற எந்த ஒரு வலியாக இருந்தாலும் அந்த பகுதியில் குவிஞ்சிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக ஏற்படுவது. இது எதிர்ப்பு சக்தியினுடைய வேலை. நம்ம வலி அப்படின்னா தொந்தரவா தான் இருக்கும். தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி வலியை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்புல குவிஞ்சிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாது. அது நீடித்த நோயாக மாறும். இப்ப ஒரு தும்மலை அடக்குனீங்கன்னா இருமல் கிடைக்கும், இருமலை அடக்குனீங்கன்னா சளி கிடைக்கும், சளியை அடக்குனீங்கன்னா டிபியாவும் ஆஸ்துமாவும் ஈஸ்னோஃபிலியாவும் உருமாறும். இதெல்லாம் அடக்கத்தினால் வர்றது. தும்மல் வருது, சரி தும்முவோம் அப்படின்னு விட்டுட்டா தும்மலோட அது முடிஞ்சு போயிடும். சரி அப்படியே விட்டுறதா? வலிக்குது, வயிறு வலிக்குது, மூட்டு வலிக்குது, தொந்தரவுகள், இருமல் இருக்கு, அப்படியே விட்டா சரியா போயிருமா அப்படின்னா அப்படியே விட்டா சரியா போகும்னு இல்ல. நான் இந்த உரையினுடைய பிற்பகுதியில சொல்றேன், என்னென்ன செஞ்சால் இந்த எதிர்ப்பு சக்தி மிகவும் பலமானதாக இருக்கும், உங்களுடைய கழிவுகள் எளிமையாக வெளியேறும் அப்படிங்கிற பகுதியை நான் என்னுடைய உரையினுடைய பிற்பகுதியில வச்சுக்கிறேன். அப்ப இப்ப உடம்பினுடைய இயக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடம்பு செய்யற ஒவ்வொரு வேலையும் நமக்கு நோய்களாக தெரியுது, ஆனா அது நோய் இல்லை. அதுதான் நம்ம அடிப்படையா கவனிக்க வேண்டிய விஷயம். உடம்பு செய்யற இயக்கம்ங்கிறது ஒரு தும்மலாகட்டும், ஒரு இருமல், சளி, கண்ணில இருந்து நீர் வடிகிறது, எந்த தொந்தரவாக இருந்தாலும் அது உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தியினுடைய இயக்கம், அதனுடைய கழிவு வெளியேற்ற தன்மை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உடம்பு என்ன வேலை செஞ்சாலும் அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அடிப்படையான அம்சமே உடம்பு என்ன விதமான வேலையை செஞ்சாலும் ஒரு தொந்தரவை தருது அப்படின்னா உடனடியா பயப்படக்கூடாது. அது என்ன செய்யுதுன்னு கவனிக்க தோணணும். கவனிச்சீங்கன்னா போதும். உதாரணமா ஒரு காய்ச்சல் வருது. காய்ச்சல் வரும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நாக்கு வந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், டேஸ்டே இருக்காது, சுவையற்று இருக்கும் நாக்கு. இப்ப நீங்க சாப்பிட தோங்குனீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உடனே கசப்பு வந்துடும் நாக்குல. சாப்பிடுற வரைக்கும் காய்ச்சல்ல கசப்பு வராது, நீங்க சாப்பிட்ட உடனே கசப்பு வரும். ஏன் கசப்பு வருது அப்படின்னா நம்ம உணவை எதுக்காக சாப்பிடுறோம்? சுவைக்காக தான் சாப்பிடுறோம். அந்த சுவை இல்லாம போனா நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு உடம்பு தப்பு கணக்கு போடுது. உடம்பு என்ன பண்ணுது? இந்த காய்ச்சல் இருக்கும் போது நீங்க சாப்பிடக்கூடாதுங்கிறது உடலுடைய விதி. அப்ப உடம்பு என்ன பண்ணுது? நீங்க காய்ச்சல் இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே உங்களுடைய நாக்குல ஒரு கசப்பு சுவையை தடவி விடுது. நம்ம அதோட விடுறது இல்ல, கசப்போட சேர்த்து பன் ரொட்டி சாப்பிடுறது, பால் சாப்பிடுறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப நம்ம உடம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா பசி அப்படின்னு ஒரு உணர்ச்சி இருக்கு இல்லையா? பசின்னு ஒண்ணு இருக்கு, தெரியும் இல்லையா? பல ஆங்கில பள்ளிகளில் நாங்க பேசும்போது இந்த கேள்வியை கேட்பேன் குழந்தைகள்கிட்ட. எல்கேஜி குழந்தைய கூப்பிட்டு பசினா என்ன தெரியாது. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே எழுப்பி அப்படியே குளிக்க வச்சு ஒரு வேன்ல தூக்கி போட்டு விட்டுருவாங்க. அது அப்படியே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். அவ்வளவு நாள் அதுக்கு பசினா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு கொடுமையான கல்வி முறை காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பசினா உணர்றதுக்கான நேரம் தரப்படுவதில்லை குழந்தைகளுக்கு. எல்கேஜி குழந்தைக்கு பசினா என்னன்னு தெரியலன்னா அடுத்த ஜெனரேஷன் நோயில சாக போறோம்னு அர்த்தம். பயமுறுத்துறதுக்காக இல்ல. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு பசினா என்னன்னு தெரியலன்னா நாளைய நபர்கள் எப்படி வாழ முடியும் ஆரோக்கியமாக? பசினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நம்முடைய உடம்பினுடைய இயக்கம்ங்கிறது கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு வேலையா தான் இருக்கு. இப்ப இன்னும் இந்த காய்ச்சல் இருக்கும்போது உடம்புல எந்த விதமான கழிவு வெளியேற்ற வேலை நடந்துட்டு இருந்தாலும் உடம்புல பசி இருக்காது, பசியே இருக்காது. நம்ம வயிற்றை கவனிச்சு பாக்குறது இல்லைங்கிறதுனால அது நமக்கு தெரியாது. அப்ப பசியை மட்டும் கவனிச்சீங்கன்னா, பசி இல்லைன்னா நீங்க சாப்பிடக்கூடாது. எவ்வளவு பெரிய தொந்தரவு வந்திருந்தாலும் பசியை கவனிங்க. பசி இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க, பசி இல்லைன்னா சாப்பிடாதீங்க. அதுதான் முதல் சிகிச்சை. ஆனா இந்த காய்ச்சலோட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காய்ச்சல் போகாது, காய்ச்சல் கூடிக்கிட்டே வரும். இன்னும் என்ன பண்ணோம்னா நாக்குல சுவை மந்தமா இருக்கு இல்லையா? இப்ப ஒருத்தருக்கு பசிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? செரிமானம் குறைஞ்சு போயிருக்கு, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை உங்களால ஜீரணிக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்ப இந்த நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா
சாப்பிடும்போது என்ன நடக்கும்? இந்த உடல் என்ன பண்ணும்? வேணான்னு சொல்லும். வேணான்னு எப்படி சொல்லும்? ஒரு குமட்டல் மூலமாக சொல்லும். ஒரு உணவை பார்த்தோன்னே அதனுடைய ஸ்மெல்ல பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு குமட்டல் சென்ஸ் வருதுன்னு வைங்க. அப்படின்னா அந்த உணவை வேணான்னு உடம்பு சொல்லுதுன்னு அர்த்தம். குமட்டல் வந்தாலும் உடம்பு சத்து வேணும்ல அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அதனால வம்பா சாப்பிட வேண்டியது வரும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா குமட்டல் அப்படிங்கிற உணர்ச்சி வாந்தியாக உருமாறும். குமட்டல்ங்கிறது உடம்பினுடைய அறிவிப்பு, வேணான்னு சொல்லுது. நம்ம இதோட விடுறது இல்ல. அப்ப அமைதியா இருந்தோம்னா குமட்டல் போயிடும், வாந்தி வராது. இப்ப வலுக்கட்டாயமாக உள்ள திணிச்சோம்னா அது வாந்தியாக மாறும். இப்ப வாந்தி வந்துருச்சு. வாந்திங்கிறதையும் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வாமை மருந்துகளை கொடுத்து வாந்தி வராம இருக்கிறதுக்காக தடை பண்ணிடுவாங்க. நீங்க வாந்தியை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? வாந்தியில ஆசிட் இருக்குமா, நல்ல உணவு இருக்குமா? ஆசிட்டாக மாறும். நீங்க சாப்பிடுற உணவெல்லாம் ஜீரணிக்க முடியாம ஆசிட்டாக மாறி வெளியேறும். இது வெளியேற்றப்பட வேண்டிய கழிவா அல்லது உள்ள சேமிக்க வேண்டிய கழிவா? வெளியேற்றப்படணும் இல்லையா? இப்ப வெளியேற்றுறதுக்கு பதிலா நம்ம ஒரு மாத்திரையை போட்டு உள்ள அமுக்கணும்னா வெளியே வந்தாலே இவ்வளவு தொண்டையெல்லாம் புண்ணா போயிடும் இல்லையா? தொண்டையெல்லாம் புண்ணா போற அளவுக்கு அமிலத்தன்மை வாய்ந்த இந்த கழிவை மிக மென்மையான உங்களுடைய இறைப்பையும் சிறுகுடலும் பெருங்குடலும் எப்படி தாங்கும்? இதை நீண்ட காலமா நம்ம உள்ள தேக்கி வைக்கிறதுக்காகவே மருந்துகளை போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்ப கழிவு வெளியேற்றத்தை அனுமதிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அனுமதிக்கிறேன்னா குமட்டல் வருது, இப்ப என்ன செய்யறது? சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது போயிடும். அதுக்கு பதிலாக நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வந்துடும். சரி, வாந்தி வந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது? வாந்தி எடுத்துட்டீங்கன்னா அது போயிடும், முடிஞ்சிடும். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம ஒவ்வாமை மருந்துகளால இந்த வாந்தியை உள்ள அமுக்குறோம். உடலுடைய தன்மை என்ன அப்படின்னா இறைப்பைக்கு மேல் உள்ள கழிவுகளை வாந்தியாகவும் இறைப்பைக்கு கீழ் உள்ள கழிவுகளை பேதியாகவும் மாற்றும். நீங்க வலுக்கட்டாயமா இப்படி மாத்திரையோட சாப்பிடுற சாப்பாடு பேதியாக வெளியே போகும். அப்பயும் உடம்பு விடாது. உடம்புக்குள்ள கழிவுன்னு 1% இருந்தால் கூட உடம்பு வெளியேற்றியே தீரும். அது சளியாக இருந்தால் இருமலா வெளியேற்றும், ஒரு தூசியாக இருந்தால் தும்மலாக வெளியேற்றும், கண்ணுல பட்டால் கண்ணீராக வெளியேற்றும், ஒரு மலமாக தேங்கி இருந்தா வலி மூலமாக வெளியேற்றும். அப்ப நம்ம பார்க்கிற தொந்தரவுகள் எல்லாமே உடம்பினுடைய வெளியேற்றுகிற இயக்கம். அதைத்தான் நம்ம நோயின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை உள்ள அமுக்குகிற வேலையை செஞ்சுட்டே இருக்கோம். அப்ப இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்க மருத்துவரை மிக ஆழமாக வேலை செய்யறதுக்காக விரிவாக விட்டுறலாம். அதை நம்ம போய் தொந்தரவு பண்ண வேண்டியதே இல்லை. அப்ப நம்ம என்னென்ன முறைகளை எல்லாம் பின்பற்றினால் ஒரு வலுவான எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான அம்சம். இப்ப வலிங்கிறத நம்ம பார்த்தோம். வலினா உடம்பினுடைய வெளியேற்றுகிற இயக்கம், கழிவை வெளியேற்ற போகுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை தாங்கிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை மாத்திக்கிறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் இருக்கு உடம்புல. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ப உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுது? உடம்புக்கு எதிராக என்னென்ன கழிவுகள் இருக்கோ அதெல்லாம் வெளியேற்றுகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த முயற்சியை தான் நம்ம அக்யூட் டிசீசஸ் அல்லது தீவிர நோய்கள் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா காய்ச்சல்ங்கிறது வந்து நல்லதுக்காக வருதா கெட்டதுக்காக வருதா? உயிரியல் பாடத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். காய்ச்சல் என்பது எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சகட்ட இயக்கம். எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சகட்ட இயக்கம். ஆங்கில மருத்துவத்திலையும் சரி விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையிலும் சரி காய்ச்சல்ங்கிறது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம்னே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வரையும் தெளிவா தான் இருக்குது. அப்படின்னா காய்ச்சலை நம்ம அனுமதிக்கணுமா அடக்கணுமா? காய்ச்சல் அனுமதிக்கணும். எதற்காக இந்த சண்டை வந்ததோ அது தீர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர சண்டையை மட்டும் நிறுத்திட்டா பிரச்சனை அப்படியே இருக்கும். அப்ப இங்க என்ன வேணும்? கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவ வேண்டும்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்ப காய்ச்சல் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகள், கை குழந்தைகளை பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கத்துக்கலாம். கை குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும். திடீர்னு நெஞ்ச தொட்டு பாத்தீங்கன்னா நெஞ்சு நிறைய சளியா இருக்கும், இருமிக்கிட்டே இருக்கும். இந்த டயத்துல திடீர்னு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வரும்போது முதல் நிலை காய்ச்சல்ல அந்த குழந்தையினுடைய உடம்பை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா நெஞ்சில மட்டும் அதிகமான சூடு இருக்கும், வயிற்றுலையும் கால்லையும் தலையிலையும் சூடு கம்மியா இருக்கும். அப்படின்னா எங்க இருந்து சூடு தோங்குதோ அந்த உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை உடம்பு வெளியேற்ற போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை, சளியை வெளியேற்றுவதற்காக வந்த காய்ச்சல் அப்படின்னா அது நெஞ்சிலிருந்து தோங்கும். இப்ப ஒரு குழந்தைக்கு வயிறு சுடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பசி இல்லாத போதெல்லாம் அவங்க அம்மா வந்து வலுக்கட்டாயமா உணவை கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால வயிற்றுல உணவு கழிவுகள் தேங்கி போச்சுன்னு அர்த்தம். இந்த கழிவை வெளியேற்றுவதற்காக வயிற்றுல இருந்து காய்ச்சல் தோங்கும். வலியும் ஏற்படலாம். வலினா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கழிவுகளுடைய வெளியேற்றுகிற இயக்கம் தான் வலி. அப்ப வயிற்றுல ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற போகுதுன்னு அர்த்தம். அப்ப குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுல நீங்க பாத்துருக்கலாம்,
பல்லு முளைக்கும் போது குழந்தைக்கு பேதி போகும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லு முளைக்கும் போது குழந்தைக்கு பேதி போகும். எந்திரிச்சு நடக்கும் போது காய்ச்சல் வரும், குப்புற விழும்போது வயிற்று வலி வரும். இதெல்லாம் இருக்கும், குழந்தைன்னா இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வளர்ச்சியின் போதும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். அதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒவ்வொரு வளர்ச்சியின் போதும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு அந்த பகுதி பலப்படுத்தப்படுது. அப்ப இந்த காலத்துல குழந்தைக்கு வயிற்றால போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே சைல்டு ஹெல்த் டாக்டர் கூட்டு போயிடுறோம், அந்த வயிற்றாலையை நிறுத்திடுறோம். வயிறு பலப்படுறது குறைஞ்சு போகுது. அப்ப ஒரு வலி வருதுன்னா உடனே டாக்டர் கூட்டு போய் வலியை நிறுத்துறோம். அப்ப இதெல்லாமே உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தியினுடைய உடம்பை சரி பண்ணுகிற இயக்கம்ங்கிறத நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்ப காய்ச்சல் என்பதும் நம்ம இதுவரை பார்த்த கண்ணீர், தும்மல், சளி, இருமல், வலி, எல்லா விதமான தொந்தரவுகளும் உடம்பை சரி பண்ணுகிற ஒரு இயக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையான தொந்தரவுகளை நம்ம மாத்திரைகளால் அடக்கும் போது என்ன நடக்கும்னா அது மிகப்பெரிய நோய்களாக உருமாறும். அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற நோய்கள். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு, மருத்துவத்துறை உலகம் முழுக்க வளர்ந்திருக்கு. இப்போ உங்க ஊரை எடுத்துக்கிட்டீங்கனாலே டாக்டர்ஸ் எண்ணிக்கை 100 கணக்கில் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கள் இவ்வளவு பேர் கிடையாது, நோய்களும் இவ்வளவு இல்லை. இப்ப டாக்டர்கள் கூட கூட நோய் கூடி இருக்கா, அல்லது நோய் கூட கூட டாக்டர்கள் கூடி இருக்காங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம மருத்துவத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ரசாயன மருந்துகள் மிகவும் மோசமான ஒரு விளைவை உடம்புக்குள்ள ஏற்படுத்துது. அதனால வந்த நோய்களை இன்னைக்கு அதிகம். அது தவிர இயற்கையாக வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகளை உடம்புக்குள்ள அமுக்கும் போது இன்னும் பலவிதமான நோய்களை இன்னைக்கு நம்ம அறுவடை பண்றோம். நம்முடைய அடிப்படையாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ரசாயனத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. அந்த ரசாயனங்களை வெளியேற்ற வேலையில உடம்பு ஈடுபட்டுச்சுன்னா அதை நம்ம வெளியே விடுறது இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொரு ரசாயனத்தை கொடுத்து மறுபடியும் உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த சுழற்சியில இயற்கைக்கும் ரசாயனத்துக்கும் நடக்கிற யுத்தத்துல நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை அடமான வைக்கிறோம். இந்த காலத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு நோய்களுக்கும் இந்த கழிவுகளை அடக்குதலும் அதற்கு அடக்குவதற்காக பயன்படுகிற ரசாயன மருந்துகளும் தான் முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுல நீதிமன்றங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீதிமன்றங்கள்ங்கிறது எதற்காக வச்சிருக்காங்க? வழக்குகளை விசாரிக்கிறாங்க. இந்த நீதிமன்றங்கள்ல சிறப்பு நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கும். தமிழ்நாட்டுல சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஊழலுக்கு இருக்கு, விவாகரத்து வழக்குகளுக்கு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுல ஊழலுக்கு மட்டும் சிறப்பு நீதிமன்றம் இருக்கு? ஊழல் கூடுதலா இருந்துச்சுன்னா சிறப்பு நீதிமன்றம் இருக்கும். அப்ப எந்த நாடுகள்ல என்ன பிரச்சனை கூடுதலா இருக்கோ அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுது. அமெரிக்காவில் எதுக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்குன்னு தெரியுமா? டைவர்ஸ்க்கு இருக்கு. அது தவிர அதை விட மிக அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் இருக்கு, யுஎஸ் வேக்சினேஷன் கோர்ட் பேரு. தடுப்பூசி வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் அர்த்தம். தடுப்பூசியில் போடப்பட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு அதை விசாரிச்சு நிவாரணம் வழங்குகிற நீதிமன்றம் தான் அமெரிக்கா முழுக்க இருக்கு. அப்ப ரசாயனங்களுடைய விளைவுங்கிறத பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க ரசாயன விளைவுகள் பத்தி நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம சாதாரணமா காய்ச்சலுக்காக சாப்பிடுகிற பேராசிட்டமால் அப்படிங்கிற மருந்து இருக்குல்ல, டோலோபார், அனாசின், குரோசின், இப்படி பல பெயர்கள் இருக்கு. இந்த டோலோபார் மாத்திரைய ஒரு 10க்கு மேற்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டா உயிர் போயிரும்னு கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு கொடூரமான விஷ மருந்துகளை நம்ம அன்றாடம் சாப்பிட்டு இருக்கோம். நீங்க சாதாரணமா யோசிக்கலாம், நம்ம உடம்புல பல வகையான கிருமிகள் இருக்கு. கெட்டது செய்யும் பாக்டீரியா, நல்லது செய்யும் பாக்டீரியான்னு அறிவியல் சொல்லுது இல்லையா? உங்க பாடத்திலே இருக்கும். தீமை செய்யும் பாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியான்னு 2 இருக்கு. அப்ப தீமை செய்யும் பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக்ங்கிற மருந்துகளை பயன்படுத்துறோம். தீமை செய்யும் பாக்டீரியாக்களை அழிப்பதற்காக இந்த ஆன்டிபயோட்டிக்ங்கிற மருந்துகளை பயன்படுத்துறோம். ஒரு உயிரை அழிக்குதுன்னா இது என்னவா இருக்கும்? உணவா இருக்குமா, விஷமா இருக்குமா? விஷம். இந்த ஆன்டிபயோட்டிக்ங்கிற விஷத்தை நீங்க சாப்பிடும் போது இது தீமை செய்யும் பாக்டீரியாக்களை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது நல்லது செய்யும் பாக்டீரியாவை சேர்த்துக் கொள்ளுமா? மருந்துக்கு அறிவு இருக்குமா? அது ஒரு ஜட பொருள் இல்லையா? அது உள்ள போய் உடம்புல இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா உடம்பு முழுக்கவே நுண்ணுயிர்களால் ஆனது. வாயில இருக்கு லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள், இறைப்பையில் இருக்க நுண்ணுயிர்களால் தான் இன்னைக்கு ஜீரணமே நடக்குது இல்லையா? அப்ப இந்த உடம்பினுடைய ஒட்டுமொத்த நுண்ணுயிர் கட்டமைப்பை நொறுக்குவையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் அழைக்கப்படுற பாக்டீரியா கொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. இது தவிர சாதாரண சத்து மாத்திரைகள், அதுல பக்க விளைவே இல்லைன்னு சொல்லப்படுது இல்லையா? சத்து மாத்திரையில பக்க விளைவுகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த சத்து மாத்திரைகள்ல திருக்குறள் சொல்லுது மிகினும் குறையினும் நோய். சாதாரண நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு சத்து குறைஞ்சாலோ அல்லது கூடுனாலோ நோயின்னு சொல்லுது. மிகினும் குறையினும் நோய். கால்சியம் அப்படிங்கிற ஒரு சத்து குறைஞ்சு போயிருக்குன்னு உலகம் முழுக்க சொல்லிட்டே இருக்கான்ல, கூடுனதுக்கு ஆள் இருக்கா? கால்சியம் சத்து கூடி இருக்குன்னு யாரையாவது காட்டியிருக்கானா? ரத்த சோகை நோயின்னு ஒண்ணு இருக்கு, அனீமியா, ரத்தம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டே இருக்கான்ல. ரத்தம் கூடி போச்சுன்னு யாராவது நோயாளிகள் இருக்காங்களா? ஆனா இப்படியெல்லாம் நோயாளிகள் இருப்பதாக மருத்துவம் சொல்லுது, மருத்துவ அறிவியல் சொல்லுது. அனிமியா அப்படிங்கிற நோய்க்கு எதிரானது பாலிசைத்தீமியா அப்படிங்கிற நோய். 4.5 லிட்டர் ரத்தத்தை விட கம்மியா இருந்தா அனிமியா, 6 லிட்டர் ரத்தத்தை விட அதிகமா இருந்தா பாலிசைத்தீமியா. அப்ப இந்த குறைபாடுங்கிற நோயை பத்தி தான் உலகம் முழுக்க பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா குறைஞ்சு போச்சுன்னா தான் நீங்க எதையாவது வாங்கி சாப்பிடுவீங்க, கூடி போச்சுன்னா நம்ம ஒன்னையும் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே விட்டுருவோம் இல்லையா? அப்ப குறைபாடுன்னு சொல்லி சத்து மாத்திரைகளை, சத்து பானங்களை, ஒரு சத்து பானம் ஒரு கம்பெனி டிவியில விளம்பரம் கொடுக்குது, எங்களுடைய சத்து பானத்தை நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க வளர்ந்துருவீங்கன்னு சொல்லுது. இந்த வளர்ச்சி சாத்தியமா? ஒரு வயசான நபருக்கு இந்த சத்து பானத்தை தினசரி கொடுத்து வளர வைக்க முடியுமா? அல்லது இந்த சத்து பானத்தை நிரூபிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. நேரா சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் போயிடணும். அங்க உள்ள மக்களுடைய சராசரி உயரத்தை ஒரு வருஷம் இந்த சத்து பானத்தை கலக்கி கொடுத்தோம்னா வளர்ந்துருவாங்க இல்லையா? அப்படி நிரூபிக்கணும் இல்லையா? அறிவியலுக்கு முரணான ஒரு விளம்பரங்களை, அறிவியலுக்கு முரணான தயாரிப்புகளை மருந்துகளாகவும் மருத்துவ உணவுகளாகவும் நம்முடைய தொலைக்காட்சிகள் நமக்கு பரிந்துரைக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய அடிப்படை உடல் பற்றிய அறிவு இல்லாததுதான். அப்ப இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா உடம்புக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். அப்ப உடம்பு பற்றி இவ்வளவு விதமான ஏமாற்று வேலைகள் வெளியே நடந்துட்டு இருக்கு. அப்ப உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திங்கிற நம்முடைய மருத்துவரை சரியாக வச்சுக்கிட்டா, ஏற்கனவே வலி வந்தா அவர் தான் சரி பண்றாரு இல்லையா? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது அவர் தான், வெள்ளை அணுக்களை உருவாக்குவது அவர் தான். இன்னும் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய இந்த 5 அடி உயரம் உள்ள இந்த உடலை யார் உருவாக்கியது? நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இந்த முழு உடம்ப, இவ்வளவு நீளமான கைய, இப்படி ஆழமாக யோசிக்கக்கூடிய இந்த மூளையை யார் உருவாக்கியது? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ள ஒரே ஒரு செல்லாக தான் நம்ம பிறந்தோம் இல்லையா? கர்ப்பப்பைக்குள்ள ஒரே ஒரு செல்லாக தான் நம்ம இருந்தோம். இந்த செல் ஒன்று இரண்டாக மாறி, 2 பலவாக பெருகி, அதுக்குள்ள இருந்து உருவானதுதான் அவ்வளவு உறுப்புகளும் இல்லையா? ஒரு செல் தனக்கு தேவையான எலும்புகளை உருவாக்குச்சு, தனக்கு தேவையான தசைகளை உருவாக்குச்சு, தனக்கு தேவையான உள்ளுறுப்புகளை உருவாக்குச்சு, மூளையை உருவாக்குச்சு. அந்த மூளை தான் இந்த செல்லுக்கு எதிராக இன்னைக்கு சிந்திக்குது இல்லையா? அப்ப இவ்வளவு படைப்புகளையும் உருவாக்கிய அந்த செல் உங்க கூட இருக்கா இல்லையா? எந்த செல்லுல இருந்து நீங்க பிறந்தீங்களோ அந்த செல் இப்ப கோடிக்கணக்கான செல்களாக மாறி உங்க உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு இல்லையா? அப்ப இந்த செல் படைத்த இந்த எலும்பு, இந்த முழு எலும்பே செல் உருவாக்குனதுதான். கீழே விழுந்து இந்த எலும்புல ஒரு சின்ன கிராக், ஒரு சின்ன உடைப்பு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அந்த செல்களால் சரி செய்து கொள்ள முடியுமா முடியாதா? உருவாக்கிய நபரால் சரி செய்ய முடியுமா முடியாதா? நம்ம முடியாதுன்னு நம்புறோம் இந்த நூற்றாண்டுல. நம்ம நூற்றாண்டுடைய சாபம் அதுதான். இன்னொரு ஆள் தான் சரி பண்ண முடியும், என் செல்லு சரி பண்ணாதுன்னு நம்புறோம் இல்லையா? அந்த பயத்தினுடைய விளைவாக இந்த முழு உடலை தோற்றுவித்த அடிப்படை செல்களை நாம் நம்பாததின் விளைவாக நாம் நோய்களை உருவாக்கி கொள்கிறோம். இந்த ஒண்ணு இல்ல, கட்டு போடுறாங்கல்ல, உங்க ஊர்லயும் இருக்கும், வெறுமனே எலும்புகளை ஒட்ட வச்சு துணியை சுத்தி விட்டுருவாங்க இல்லையா? அல்லது ஆங்கில மருத்துவத்துல போனீங்கன்னா 4 ஸ்க்ரூவை போட்டு பிளேட்டை வச்சு விட்டுருவாங்க. ஆக எலும்புகளை இணைக்கிறது யாரு? எலும்புகளை இணைக்கிறது எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவர் தான். அப்ப உடம்புல எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவர் இல்லைன்னா எலும்புகள் இணையாது, வெறும் கட்டோட அலைஞ்சிட்டே இருக்கணும். எலும்புகள் இணையுது அப்படின்னா அதை உருவாக்கியக்கூடிய அடிப்படை செல்கள் நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கு. தனி ஒரு செல்லாக இருந்து இந்த முழு உடலையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த இந்த செல் இப்ப கோடிக்கணக்கான செல்களாக உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. இதனால இன்னும் நூற்றுக்கணக்கான நபர்களை படைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆற்றல் உள்ள செல்கள் நம்ம உடம்புல இருக்கு. இதை வேலை செய்ய விடுறதும் விடாம இருக்கிறதும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் இருக்கு. நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நமக்கு வரப்போகிற நோய்களையும் தீர்மானிக்குது. இப்ப பொதுவா நோய் இல்லாத நபர்கள்ட்ட ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது ஒரு அலட்சியம் இருக்கும். வயிற்று வலி இல்லாத வயிற்று வலியை பத்தி பேசுனீங்கன்னா ஒரு சின்ன கவனக்குறைவு இருக்கும். ஆனா வயிற்று வலி வரும்போதுதான் அதுக்குரிய பிரச்சனைகள்லாம் வெளியே தெரியும். இந்த நூற்றாண்டுல நோய் இல்லாத நபர்னு யாரும் கிடையாது.
நாம கேள்விப்பட்ட அளவுலையாவது கொடூரமான நோய்களால் தாக்குண்டவர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கோம். அதனால இந்த காலத்தினுடைய கட்டாயமாக அவசியமாக இருப்பது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கான அடிப்படையான அம்சங்கள் எவைங்கிற விஷயம் தான். ஒரு 4 விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போற விஷயம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் இந்த காலத்துல எதற்காக நாம் கட்டாயமாக நம்முடைய உடம்பை பத்தி தெரிய வேண்டி இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற மருத்துவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத பார்த்தோம். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடம்புல நம்மை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிற எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவர் இருக்காரு. அவர் இருக்கிறதுனாலதான் நம்மளால உயிர் வாழ முடியுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த எதிர்ப்பு சக்தியை இன்னும் பலமானதாக இவ்வளவு பலவீனப்படுத்திருக்கோம். நம்ம சாப்பாடு ரசாயனமாக இருக்கு, நம்முடைய உயிர் சூழல் மிக மோசமானதா இருக்கு, தண்ணியில ரசாயனம் கலந்துருச்சு இல்லையா? இவ்வளவு கொடூரமான ரசாயனங்களால் பாதிக்கப்பட்டும் கூட நம்முடைய உடல் ஆரோக்கியமான இருக்கு. அப்ப இவ்வளவு கடுமையான சூழல்களிலும் நமக்கு ஆரோக்கியத்தை தந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவரை இன்னும் மிகச்சரியாக பராமரித்தால் எவ்வளவு பலமான மருத்துவராக அவர் மாறுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த உரையினுடைய நிறைவு பகுதியாக என்னென்ன முறைகளை கை கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை இன்னும் பலமானதாக எப்படி மாற்றுவது அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாம். 4 அம்சங்கள் நான் பரிந்துரைக்கிறது. 4 அம்சங்கள். ஒன்னு பசி, இன்னொன்னு தூக்கம், 3வது தாகம், 4வது ஓய்வு. இந்த 4 விஷயங்கள்ல தான் உடம்பினுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்ப முதல் விஷயம் பசி. பசி அப்படின்னா என்ன? அது எதுக்காக உடம்புல ஏற்படுது? பசி அப்படின்னா என்ன? பசிங்கிறது நம்முடைய உடம்பினுடைய உணவு தேவை இல்லையா? உடம்புக்கு உணவு வேணும் அப்படின்னு உடம்பு கேக்குது. கேட்கும் போது தானே கொடுக்கணும். நீங்க கையில வாட்ச் கட்டிருக்கீங்க, வாட்ச்ல ஒரு செல் இருக்கு. இந்த செல் தீந்து போச்சுன்னா வாட்ச் நின்று போயிடும். அப்புறம் அந்த பேட்டரியை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பேட்டரியை உள்ள போட்டுக்கிறோம் இல்லையா? ஒரு செல் இருக்கும் போதே இன்னொரு செல்ல உள்ள போட முடியுமா? போட முடியாது. ஒரு கருவிக்கு கூட அதுக்கு தேவையில்லாத போது இன்னொரு பொருளை உள்ள வைக்க முடியாது. ஆனா மனித உடல்ல பசின்னு ஒண்ணு நம்ம உணராமலே அது கேட்காத போது உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும், சிக்கனதான் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் நம்முடைய எல்லா நோய்களுக்குமான அடிப்படை காரணமாக தோங்குறது பசிதான். பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்காக பசிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப எப்ப சாப்பிடணும்? பசிச்சுதான் சாப்பிடணும். பசிங்கிற உணர்வை நாம் கவனிக்க தவறுகிறோம். கவனிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பசிக்கிற வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். பசி ஏற்படுகிற போது மட்டும்தான் சாப்பிடணும். பசிங்கிற உணர்ச்சி என்ன சொல்லுது? உங்க உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி, உங்களுடைய செரிமான சக்தி தயாராக இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய உணவுல இருந்து சத்துக்களை பிரிச்செடுக்கிறதுக்காக தயாரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பசி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். அது முதல் விஷயம். எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்முடைய பழமொழி மிக அழகாக பதில் தருது. பசித்து புசி இல்லையா? நம்ம தமிழ்ல இருக்கிறதுனாலே இதெல்லாம் அறிவியல் இல்லைன்னு ஒதுக்கிடுவோம். ஆங்கிலத்தில் இருந்தா தான் அறிவியல். நமக்கு பசித்து புசி அப்படிங்கிறது உச்சகட்ட அறிவியல். நம்ம சாதாரண வார்த்தைகளாக மாத்திட்டோம். அதை உணர்ந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் இந்த துறையில உடலை பற்றிய புரிதல் துவங்கி ஒரு 10 ஆண்டுகள் ஆகுது. 10 வருஷமா நான் உடம்புட்டு இருந்து விதவிதமான பாடங்களை படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுல என்னுடைய கார் முற்றிலும் சேதாரம் ஆயிடுச்சு. நான் தான் ஓட்டிட்டு போனேன். முழுக்க உடஞ்சு போச்சு. ஒரு 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த கார் ஒரு 40,000 ரூபாய் கூட போகல. அந்த அளவுக்கு டேமேஜ் கம்ப்ளீட்டா. என்ஜினை தவிர எல்லா பாகங்களும் கெட்டு போச்சு. ஓட்டிட்டு போன எனக்கு எப்படி அடி இருந்திருக்கும்? என்னுடைய செஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிப் கேஜ், இந்த விழா எலும்புல 2 முறிஞ்சிருச்சு. என்னுடைய கால்ல கணுக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய 2 மூட்டுகள் ஓபன் ஆயிருச்சு. நடுவில் இருக்கக்கூடிய நீளமான டிபியா எலும்பு உடைஞ்சிருச்சு. மல்டிபிள் பிராக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடினமான காயங்களோட தான் நான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டேன். நேரம் எங்க போனேன்னா வீட்டுல தான் ஓய்வு எடுத்தேன். கிட்டத்தட்ட 26 நாட்கள் ஓய்வு. வேற ஒண்ணுமே செய்யல. என்னுடைய கிளினிக் எல்லாம் லீவ் விட்டாச்சு. 26 நாட்கள் ஓய்வு. எல்லா எலும்பும் அதுவா செட் ஆச்சு. மறுபடியும் எந்திரிச்சு ரொட்டீன் ஒர்க்கு போயாச்சு. இது நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்காததனுடைய விளைவாக தான் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பயந்துட்டு இருக்கோம். எவ்வளவு கொடூரமான ரசாயனங்களையும் விபத்துக்களையும் கூட இந்த உடலால் ஜீரணிச்சு மறுபடியும் இயல்புக்கு திரும்பி விட முடியும். அதுதான் ரொம்ப அடிப்படையான பகுதி. இதுல இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு.
ஒரு நெதர்லாந்து அப்படிங்கிற நாட்டுல ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தீவிர புற்றுநோயால் பாதிக்கப்படுறாரு. தீவிரமான புற்றுநோய் அவருக்கு பாதிக்கப்படுறாரு. இவருக்கு உறுதிப்படுத்தியாச்சு, இவருக்கு 3ஆம் நிலை புற்றுநோய் தான் அப்படிங்கறது உறுதிப்படுத்தியாச்சு. நான் என்னுடைய உரை துவங்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். புற்றுநோயே இல்லாத ஒரு நபரை பயம் மூலமாக எப்படி கொண்டாங்க அப்படிங்கிற விஷயம். இது இன்னொரு நோயாளி, இவருக்கு உண்மையிலே புற்றுநோய் இருக்கு. புற்றுநோய் இருப்பதற்கான எல்லா விதமான அறிகுறிகளும் உடம்புல இருந்து வெளிப்பட்டுருது. டெஸ்டும் பண்ணிட்டாங்க, புற்றுநோய் உறுதிப்படுத்தப்படுது. அப்ப அந்த நோயாளி என்ன சொல்றாருன்னா, என்னை விட்டுருங்க போதும், உங்களுடைய சிகிச்சை முறைகளை என்னால் தாங்கிக்கிற முடியல, நான் இப்படியே விட்டுருங்க, செத்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கைவிடப்பட்ட ஒரு நோயாளியாக அவர் அப்படியே விடப்படுறாரு, படுக்கையில கிடக்காரு. அப்ப அவருடைய பையன் ஒரு உளவியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த பையன் என்ன பண்றாருன்னா, ஆங்கில மருத்துவம் இல்லைன்னா அக்குபஞ்சருக்கு போவோம், அல்லது ஆயுர்வேதத்துக்கு போவோம், யோகாவுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. இல்ல எந்த மருத்துவமே வேணாம், என்னை விட்டுருங்க, இப்படி நான் சாகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த முதியவர் 60 வயது இருக்கு. நான் வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் இருக்கேன், நான் இப்படியே சாக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேற வழியே இல்லாம இவர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. ஜெருசலேம்ல இருந்து ஒரு பாதிரியார் வந்திருப்பதாக கேள்விப்படுறாரு. கிறிஸ்துவ மத நபர்களுக்கு அந்த ஜெருசலேம் நகரத்தின் மீதும் அங்கிருந்து வர்ற ஃபாதர் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அப்படி வரக்கூடிய அந்த பாதிரியாருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஜீசஸை, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா? அந்த சிலுவையினுடைய மரத்துண்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை உலகத்துல ஒரு 12 நபர்கள் அணிஞ்சிருக்காங்க. அதுல ஒன்றை இந்த பாதிரியார் வச்சிருக்காரு. அப்ப ஜீசஸ் அப்படின்னாலே பைபிள்ல மிகப்பெரிய அளவுல சொல்லப்படுது, அவர் ஒரு ஹீலர் அப்படின்னு. அவர் தொட்டா நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையிலிருந்து ஒரு மோதிரத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டால் நோய் சரியாகும் அப்படின்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது. அந்த பாதிரியார் என்னை ஆசீர்வதிச்சார்னா ஒருவேளை என் நோய் குணமாகலாம் அப்படின்னு நம்புறாரு. அவருடைய பையன்ட்ட சொல்றாரு, அவரை முடிஞ்சா கூட்டுவான்னு. அப்ப வெளிநாட்டுல பல நாடுகள் கடந்து நெதர்லாந்துக்கு வந்திருக்கிறாரு இவரு. அப்ப இவருடைய பையன் போய் அவரை சந்திக்கிறாரு. சந்திச்சு அவரை கூப்பிடும் போது அவருடைய வேலை நேரம் சரியா வரல. அவருடைய ஷெட்யூலுக்கும் இங்க போற அளவுக்கு தூரமாக இருக்கிறதுனால வர முடியல. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னா, என்னுடைய புனிதமான இந்த மோதிரத்தை உங்க கையில தர்றேன், இதை கொண்டு போய் உங்க தந்தையினுடைய கையில 2 நாள் போட்டு விட்டுருங்க, அவர் நோய் குணமாக தொடங்கணும்னா இதை திருப்பி தந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துறாரு. அந்த பாதிரியார் கொடுக்குறாரு. இந்த மோதிரத்துக்காக தான் பாதிரியாரவே கூப்பிடுறாங்க. அந்த மோதிரமே கிடைச்ச உடனே அவர் வாங்கிட்டு அவருடைய தந்தையினுடைய கையில போட்டு விட்டாச்சு. அவரு ரொம்ப நம்பி அந்த மோதிரத்தை அவர் புனிதமாக கருதிய, வாழ்க்கையில கிடைக்காத ஒரு அரிய பேரு கிடைச்சதா ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த மோதிரத்தை எடுத்து அவர் விரல்ல போட்டுக்கிட்டு ஓய்வு எடுக்கிறாரு. அன்னைக்கு இருந்து புத்துணர்ச்சியோட இருக்கிறாரு. சரியாக ஒரு வாரத்துல அவருடைய நோய் குறைகிறதா உணர்றாரு. அப்ப உடனே என்ன பண்றாரு, அந்த மோதிரத்தை கலட்டி அவருடைய பையன்கிட்ட கொடுத்து, நீ எந்த பாதிரியார்ட்ட வாங்கினியோ அவர்கிட்ட கொடுத்துரு, என்னுடைய நோய் குணமாக ஆரம்பிச்சிருச்சு, இனி சரியாயிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, இதை போய் அந்த ஃபாதர்கிட்ட கொடுத்துரு, அவர் இன்னும் பல நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக இது பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துறாரு. அதை வாங்கிட்டு அவருடைய பையன் அந்த மோதிரத்தை என்ன செய்தார் அப்படிங்கறதுதான் இந்த கதையினுடைய முடிவு. அதை வாங்கிட்டு அவருடைய பையன் நியாயமா என்ன செஞ்சிருக்கணும், வாங்கிட்டு அந்த ஃபாதர்ட்ட கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலா இவர் அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல அந்த மோதிரத்தை தூக்கி எரிஞ்சு விட்டாரு. ஏன் எரிஞ்சார் அப்படின்னா, இயேசுவை அறைந்த அந்த சிலுவையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மோதிரம் அப்படிங்கிறது கற்பனை, அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஜெருசலேம்ல இருந்து வந்த பாதிரியார் அப்படிங்கிறது கற்பனை, அப்படி யாருமே இல்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதாக இவருடைய தந்தையை நம்ப வச்சு அந்த மோதிரத்தை கொண்டு கொடுத்தாரு. அது வெறுமனே பழைய பொருட்கள் விற்கிற ஒரு கடையிலிருந்து வாங்கப்பட்ட சாதாரண மரத்தாலான ஒரு மோதிரம் தான். இதை போட்ட உடனே எவ்வளவு ஒரு விளைவு ஏற்பட்டு இருக்க உடம்புல அப்படின்னா, நம்பிக்கை மனிதனுடைய மனதில், உடலில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான சம்பவம் இது வெறுமனே யாரோ எழுதி வச்ச கதை அல்ல. இது ஒரு எம்டி சைக்காலஜி, உளவியலில் முதுகலை பட்டம் பெற்ற டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிற அமெரிக்க மருத்துவரால் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட தி பவர் ஆஃப் தி சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். உங்களுடைய மனது ஒரு விஷயத்தை நம்பிருச்சுன்னா இந்த உடல் அதுக்கு தகுந்தா போல் மாறுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப நான் சொன்ன முதல் சம்பவம் பயத்தினுடைய விளைவு மரணம் அப்படிங்கறத சொல்லுச்சு. இரண்டாவது நம்பிக்கையினுடைய பலம் ஆரோக்கியம் அப்படிங்கறத சொல்லுது. இது 2 கதைகளுக்கும், இந்த 2
சம்பவங்களுக்கும் இடையில தான் நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வுங்கிறது அடங்கியிருக்கு. அதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய உடலில் நான் சொன்ன இந்த 4 அம்சங்களை கவனித்து வந்தீர்களானால் ஆரோக்கியமான உடலையும் எதிர்ப்பு சக்தியையும் நீங்கள் பெற முடியும் அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். அப்ப பசியை எப்படி நாம் அதோட எப்படி நாம் தொடர்பு படுத்திக் கொள்வது அப்படிங்கிற அம்சம் பார்க்கலாம். பசி எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பசித்து புசி, பசிச்சு சாப்பிடணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடணுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சத்துள்ள உணவுகளை சாப்பிடணுமா, சத்து இருப்பதாக சொல்லப்படுற ரசாயனங்களை சாப்பிடணுமா? அப்ப ரசாயனங்களை சாப்பிட வேண்டாம்னு நம்ம முன்னாடி முடிவு பண்ணிட்டோம். அப்ப சத்து உள்ள உணவுகளை சாப்பிடலாமா? கால்சியம் டேப்லெட்டுக்கு பதிலாக கால்சியம் அதிகமாக உள்ள பாலை சாப்பிடலாமா, முட்டையை சாப்பிடலாமா, அல்லது இரும்பு சத்துள்ள பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? எந்த சத்து குறையுதோ அந்த சத்தை தரக்கூடிய உணவுகளை சாப்பிடலாமா அப்படின்னு நமக்கு ஏராளமான கேள்விகள் வரும். எப்ப சாப்பிடலாம்ங்கிற கேள்விக்கு எந்த குழப்பமும் இல்ல, பசித்து புசி அப்படின்னு பதில் வந்துருது. ஆனா எதை சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது ஏராளமான குழப்பங்கள் வந்துருது. இப்ப நம்ம சாதாரணமா வருவோம், நாம் வந்து கால்சியம் வேணும்னு நம்ம பயன்படுத்துற மிக முக்கியமான உணவுப் பொருள் எது அப்படின்னா பால் தான். பால் தான் நம்ம உடம்புக்கான கால்சியத்தை முழுசா தருதுன்னு நம்பி இந்த எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம். பால் தான். இந்த பாலை யார் தர்றா? பசுமாடு. இந்த பசுமாட்டுக்கு யார் கால்சியம் தர்றா? கால்சியத்தை உருவாக்கணும்னா கால்சியம் வேணும் அப்படின்னு நம்பிதான் நம்முடைய உடம்புக்கு தேவையான கால்சியத்தை உருவாக்கி கொள்வதற்காக நம்ம பாலை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த பசுமாடு என்ன பண்ணுது, எந்த கால்சியத்தையும் சாப்பிடாம கால்சியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. யார் கொடுத்தா? அதுக்கு வெட்டினரி டாக்டர் போய் கால்சியம் டேப்லெட்டா எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காரா? டெய்லி கொடுக்கறது இல்ல. இந்த பசுமாடு மெக்னீசியம் உள்ள புல்லை சாப்பிடுது. மெக்னீசியம் தான் இருக்கு. இந்த மெக்னீசியம் கால்சியமாக உருமாறுது. எப்படி உருமாறுது அப்படின்னா இது பயோகெமிக்கல் சேஞ்ச். ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கு தேவையான சத்துக்களை படைக்கிற ஆற்றல் இருக்கு. அதுதான் பயோகெமிக்கல் சேஞ்ச். இதுவும் வெறும் கதை இல்ல. இந்த மாட்டுக்கு யார் கால்சியம் கொடுக்கறா அப்படிங்கிற கேள்வியை சாதாரணமா நான் கேட்ட கேள்வி இல்ல. இது நம்ம யோசிக்கக்கூடிய வியூவே இல்ல. நம்ம இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம். 1940களில் வாழ்ந்த லூயி கேர்வரான் அப்படிங்கிற பிரெஞ்சு சயின்டிஸ்டுடைய கேள்வி இது. மனுஷன் வந்து தன்னுடைய தேவைக்காக சத்துக்களை சாப்பிட்டு தான் வாழணுமா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து பிறந்தது. கால்சியம் எங்கெல்லாம் பிறக்குதோ அவ்வளவே ஆய்வு பண்ணாரு. கோழியிலிருந்து பிறக்கிற முட்டை, அப்ப கோழிக்கு யார் கால்சியம் கொடுத்தது? மாட்டுல இருந்து கிடைக்கிற பால், மாட்டுக்கு யார் கால்சியம் கொடுத்தது? கடல்ல இருந்து பிறக்கி எடுக்கிற சிற்பிகள், கடலுக்கு யார் கால்சியம் கொடுத்தது? இப்படி அவருடைய ஆய்வு தொடருது. அவருடைய ஆய்வினுடைய முடிவாக 1942 பயாலஜிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நூலை தந்தார். அதுக்கப்புறம் கால்சியம் சாப்பிட வேண்டியதில்லைன்னு உலக விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் கம்பெனி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி மறந்து போச்சு. இப்ப கால்சியம் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், கால்சியம் சாண்டோஸ் மருந்துகள் சாப்பிடலாம், இப்படி மாறிடுச்சு. அப்ப எதை சாப்பிடலாம் அப்படின்னா சத்துள்ள பொருட்களை தேடி தேடி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு செல் உயிரினத்திலிருந்து தோன்றிய மனிதன் டார்வினுடைய பரிணாம கொள்கையின்படி பரிணாம வளர்ச்சியில் உச்சகட்ட படைப்பு யாரு? மனுஷன் தான். அப்ப மாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் மாற்றத்தை ஏற்படுத்துற பயோகெமிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தக்கூடிய உயிர் வேதியியல் அமைப்பு மனிதனிடத்திலும் இருக்கிறது அப்படிங்கறது அறிவியல். அதனால நீங்க சத்துள்ள பொருட்களை தேடி தேடி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச உணவு ஏதோ அதை சாப்பிடணும். பிடிச்ச உணவுல தான் சத்து இருக்கும். இப்ப இந்த சத்துங்கிற கணக்கு இருக்குல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய கருவிகளின் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு சத்து வேணும், இவ்வளவு கால்சியம் வேணும், இவ்வளவு குளுக்கோஸ் வேணும், இவ்வளவு மினரல்ஸ் வேணும், இவ்வளவு விட்டமின்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கு இல்லையா? அதான் சமச்சீர் உணவு. அதெல்லாம் கலந்து கலந்து நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இந்த சத்துக்களுக்காக தான் நம்ம தினசரி சாப்பிடுறோம் சொல்லுது இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவிகள் சொல்லுது. இதை விஞ்ஞானம்னே சொல்ல முடியாது, கருவிகள் தான் சொல்லணும். கருவிகள் சொல்லுற கணக்கின்படி நம்ம டெய்லி சாப்பிடுற உணவுகள்ல இவ்வளவு சத்துக்கள் வேணும்னு சொல்லுது. இந்த சத்துக்களுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம் சொல்லுது. இந்த சத்துக்களுக்கு பதிலாக நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா மருந்து கடைகள்ல கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குது. அதை பூரா வாங்கி காலையில தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சிட்டோம்னா அன்னைக்கு முழுக்க சாப்பிடக்கூடாது. இப்படி யாராவது வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்களா உலகத்துல? அப்ப இந்த சத்துக்களுக்காக நம்ம சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி இந்த சாப்பாட்டுல இருக்கு. நம்முடைய உணவுகளில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆற்றலுக்காக தான் சாப்பிடறோமே தவிர வெறும் சத்துக்களுக்காக சாப்பிடல. அதனாலதான் ரசாயன சத்துக்களை சாப்பிட்டு யாராலையும் உயிர் வாழ முடியாது. 3 நேரம் சாப்பாடும் சாப்பிடுறது இல்லைங்க. இவர் முழுக்க முழுக்க டேப்லெட் மட்டும் தான் சாப்பிடுவாரு அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு மருத்துவராவது வாழ்ந்திருக்காரா? எந்த ஒரு விஞ்ஞானியாவது வாழ்ந்து நிரூபிச்சிருக்காரா? நிரூபிக்கவே முடியாது. இப்படி வாழவே முடியாது. அப்ப உணவுல இருந்து தான் சத்து பிறகுமே தவிர சத்துக்காக உணவை சாப்பிடல. நம்ம உணவு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த உடம்புக்கு என்ன சத்து வேணுமோ அதை
எடுத்துக்கிறோம். அதுதான் முக்கியமான பகுதி. அப்ப நீங்க எப்ப சாப்பிடணும்? பசித்து புசி, பசிச்சுதான் சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? பிடிச்சதை சாப்பிடணும். சத்துள்ள உணவுன்னு தேடி தேடி பட்டியல் போட்டு சமச்சீர் உணவின் அடிப்படையில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த விதமான உணவு பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். ஆனா உணவு பிடிக்கிறதுன்னு சொல்லும் போதே கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுவை பிடிக்கிறதுங்கிறது வேற, ஒரு பர்டிகுலரான உணவு பிடிக்கிறதுங்கிறது வேற. சுவைனா இனிப்பு பிடிக்குது அப்படின்னா இனிப்பா இருக்கக்கூடிய சாக்லேட் பிடிக்குது, தேன் பிடிக்குது, பழங்கள் பிடிக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு சாக்லேட் மட்டும் தான் பிடிக்குது, பழங்களை கண்டாலே பிடிக்கல அப்படின்னா இது அடிக்ஷன், இது அடிமைத்தனம். ஒரு சுவைக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னு அர்த்தம். நான் அந்த பிடித்தலை சொல்லல, பிடித்தல்னு சொல்லும் போதே கவனமா சொல்ல வேண்டியிருக்கு. அதே டேஸ்ட்ல உள்ள எல்லா விதமான உணவுகளையும் உங்களுக்கு பிடிக்கணும், அதுதான் பிடித்தல். அப்படி பிடிச்ச உணவுகளை நீங்க சாப்பிடலாம். பசிக்கும் போது பிடித்த உணவுகளை சாப்பிட வேண்டும். எவ்வளவு சாப்பிடலாம்? அளவு வேணும்ல, எவ்வளவு சாப்பிடலாம்? காலையில் 100 கிராம், மதியம் 75 கிராம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப நம்முடைய இறைப்பையினுடைய கொள்ளளவு இன்றைய அறிவியல் சொல்லுது 960 மில்லி. 960 மில்லினா 1 லிட்டருக்கும் கம்மி. ஒரு தினசரி செய்தித்தாள்ல போடுறான், தினசரி 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடம்புக்கு நல்லதுன்னு. இறைப்பையினுடைய கொள்ளளவு எவ்வளவு? 1 லிட்டருக்கு 40 மில்லி கம்மி. ஆனா ஒரு செய்தித்தாள் சொல்லுது தினசரி 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடம்புக்கு நல்லதுன்னு. 2 லிட்டர் தண்ணி குடிச்சா இது எங்க போகும்? முதல்ல குடிக்க முடியாது உங்களால. முதல் நாள்ல 2 லிட்டர் தண்ணி குடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா வாமிட் வந்துடும். வாமிட்டுங்கிறது என்னது? உடம்பு வேண்டாம்னு சொல்றது, அதனால குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது. அதை தாண்டி நீங்க குடிச்சீங்கன்னா படிப்படியா இறைப்பை வந்து பெருசாகிட்டே வரும், 2 லிட்டர் கொள்ளளவுக்கு மாறும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நொறுக்கு தீனி தேவைப்படும். எப்ப பார்த்தாலும் வாயில போட்டு எதையாவது மென்னுகிட்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் உடம்புல கொழுப்பு கூடும், ஒபசிட்டி, அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளையும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற தண்ணீரை நிர்ணயிக்கும். அப்ப அளவுங்கிறது உங்களுடைய இறைப்பையும் உங்களுடைய உணர்வும் சேர்ந்து நிர்ணயிக்கிறது. இப்ப நேத்து காலையில ஒரு 8 இட்லி சாப்பிட முடிஞ்சிருக்கும், இன்னைக்கு காலையில சாப்பிட முடியாது. அதே 8 இட்லிய சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இறைப்பை வந்து துணிப்பை இல்ல. ஒரு துணிப்பையில தச்சு இறைப்பை அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப போட்டாலும் அதே அளவு போடலாம். ஆனா தினசரி அளவு மாறிக்கிட்டே இருக்கும். நம்முடைய இறைப்பையினுடைய அளவுங்கிறது பசியினுடைய அளவை பொறுத்து மாறுபடும் தன்மை கொண்டது. அப்ப பசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உணவை எடுத்துக்கணும். நேத்து வீட்டுல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நேத்துலாம் இவ்வளவு சாப்பிட்டா இன்னைக்கு என்ன கம்மியா சாப்பிடுற அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். எல்லாருமே இந்த காலத்துல வாழ்ற பெரும்பாலான மனிதர்கள் உடலை பற்றிய அறிவு இல்லாம தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம், மருத்துவர்களுக்கே கூட சொல்லி தரலாம். பசிச்சுதாங்க சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அது டாக்டருக்கு மிகப்பெரிய செய்தி. இது எந்த மருத்துவரும் பசிச்சுதான் சாப்பிடணும்னு சொல்றது இல்லை இந்த காலத்துல. அப்படி சொல்லுகிற மருத்துவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. பசிச்சு சாப்பிடணும், பிடிச்ச உணவை சாப்பிடணும், பசி நின்ன உடனே சாப்பாடு நிறுத்திக்கணும். வயிறு கனமாகிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். வயிறு கனமாகிற அளவுக்கு சாப்பிட்டால் நாக்குல டேஸ்ட் தெரியாது. நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். டேஸ்ட் எப்ப குறையுதோ அப்ப வயிறு போதும்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா வயிறு கனமான உணர்வு வந்துடும். அதுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வந்துடும். இதுதான் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. அப்ப எப்ப சாப்பிடலாம்? பசித்து புசி. எதை சாப்பிடலாம்? பிடிச்சதை சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப அளவுங்கிறது நீங்க தான் நிர்ணயிக்க முடியும். பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும் போது அவர் அளவுல போய் தலையிடக்கூடாது. என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிடுற, என்ன இவ்வளவு கூடுதலா சாப்பிடுறேன்னு தலையிடக்கூடாது. அவருடைய வயிற்றுக்கு அவர் சாப்பிடுவார். அப்ப நீங்க உங்களுடைய வயிற்றை மட்டும் கவனிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த பசியை பின்பற்ற முடியும். அப்ப நம்ம 3 கேள்விகளுக்கு பதில் பார்த்திருக்கோம். எப்ப சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. எப்ப சாப்பிடுறது? பசிச்சு புசிக்கணும். எவ்வளவு சாப்பிடுறது? தேவையான அளவுக்கு. எதை சாப்பிடுறது? பிடிச்ச உணவை. 3 விஷயத்தை பார்த்துட்டோம் பசியில. 4வது விஷயம் என்னன்னா எப்படி சாப்பிடுவது. நம்ம ஒரு பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது. எப்படி சாப்பிடுறதுன்னா வாய் வழியா தான் அப்படின்னு ஈஸியா பதில் சொல்லலாம். வாய் வழியா சாப்பிடுறதுலதான் அவ்வளவு நோய்களும் உருவாயிருக்கு. நம்ம உடம்புல நல்லா கவனிச்சீங்கன்னா நவத்வாரங்கள்னு சித்த மருத்துவம் சொல்லுது. நவத்வாரங்கள், நவனா 9ன்னு அர்த்தம். 9 துவாரம் இருக்கு. கண்ணு 2, மூக்கு 2, வாய் 2, காது துளைகள், சிறுநீர் புறவழி, ஆசனவாய், 9 துவாரங்கள். இந்த 9ல எது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா முழு கண்ட்ரோல்ல இருக்கிறது வாய் ஒண்ணுதான். 8 துவாரங்கள் இயற்கையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க கண்ணை மூடுனீங்கன்னா கூட கண்ணினுடைய பார்வை திறனை பாதிக்க முடியாது. கண்ணை மூடிட்டு லைட்டை போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும், கண்ணுக்கு வெளிச்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப கண்ணு உங்க கண்ட்ரோல் இல்ல. காது உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? காதை மூடிக்கிற முடியாது இல்லையா? மூக்கு சுவாசிக்கிறத நிறுத்த முடியாது.
அப்ப 2, 4, 6 கண்ட்ரோல் இல்ல. மோஷன் வந்தா அடக்க முடியாது, யூரின் வந்தா அடக்க முடியாது. 8 துவாரங்களும் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல, இயற்கையினுடைய கண்காணிப்புல இருக்கு. மனிதன் கையில் இயற்கையை ஒப்படைத்த ஒரே ஒரு துவாரம் வாய். அந்த வாயினுடைய இயக்கத்துல தான் அவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு அவ்வளவு பிரச்சனைக்கும் வாயினுடைய 2 செயல்கள் காரணம். ஒண்ணு காரணம் இல்லாம சாப்பிடுறது, இன்னொன்னு காரணம் இல்லாம பேசுறது. 2 தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். ஒண்ணு உள்ள போற வேலை, இன்னொன்னு வெளியேற்றுற வேலை. இது 2 மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா உலகமே அமைதியா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப எப்படி சாப்பிடுவது அப்படின்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நொறுங்க தின்றால்ங்கிறத ரொம்ப சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். நொறுங்க தின்றால் 100 வயதுங்கிறத எப்படி விளக்கம் சொல்லுவாங்கன்னா, வாயில உணவை போட்டு மென்னுகிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் மெல்றது? அளவு வேணும்ல, வாய் வலிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப நொறுங்க தின்றால் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. நொறுங்குதல், நொறுக்குதல், 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நொறுங்குதல்னா என்ன, நொறுக்குதல்னா என்ன, 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நொறுக்குதல்னா நம்ம செய்யறது, நொறுங்குதல்னா தானா நடக்கிறது. அதான் வேறுபாடு இல்லையா? அப்ப மூச்சு நீங்க விடுறீங்களா, உடம்பு விட்டுக்கிட்டு இருக்கா? உடம்பு தான் விட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க விட்டு பாருங்களேன், உங்க மூச்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்க போகுது எங்க வருதுன்னு கவனிச்சு நீங்க மூச்சு விட்டு பாருங்க. 2 நிமிஷத்துல மூச்சு திணறல் வந்துடும். மூச்சை நீங்க விட முடியாது, உடம்பு தான் விடும். அதே மாதிரி நொறுங்குதல்ங்கிற வேலைய, கடித்தல்ங்கிற வேலைய உங்களுடைய பற்கள் தான் செய்யணும், நீங்க செய்யக்கூடாது. உட்காந்து வாயில போட்டு மென்னு 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 சாப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல மெல்றது நான் தான் செய்யறேன், உடம்பெல்லாம் செய்யல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஒரு தேங்காய் சில்லு துண்டு எடுத்து அப்படியே வாயில போட்டு முழுங்குங்க, உங்க பல்லுக்கு தெரியாம முழுங்க முடியுமா? முடியாது. ஒரு கடியாவது கடிச்சிட்டு தான் உள்ள அனுப்பும். பற்களை மீறி நம்ம செய்யறது இல்ல. அப்ப அதனுடைய முழுக்க முழுக்க கடித்தலுடைய கண்ட்ரோல் பல்லுல தான் இருக்கு. அப்ப பல்லை இயங்க விடணும். எப்படி இயங்க விடுறது? நீங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுடைய கவனம் என்னுடைய பேச்சுல இருந்துச்சுன்னா 100% உங்களுக்குள்ள போகும். உங்க கவனம் அப்படி வெளியே போய் வந்துச்சுன்னா ஒரு 50% போகும். உங்களுடைய கவனம் படிக்கிறதுலயும், நான் பேசுறத கேட்கறதுலயும், வெளியில இருக்க சத்தத்தை பாக்குறதுலயும் இருந்துச்சுன்னா 35% தான் போகும் இல்லையா? அப்ப எங்க கவனம் இருக்கோ அங்க முழு வேலையும் இயல்பாக நடக்கும். அப்ப நீங்க சாப்பிடும் போது சாப்பிடுற வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா 100% பற்களுடைய கவனம் கடிக்கிறதுல இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க பேசுறதையும் சாப்பிடுறதையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா 50% கவனம் தான் இருக்கும். நீங்க டிவி பாக்குறது, பேசுறது, சாப்பிடுறது 3 வேலை செஞ்சீங்கன்னா 35% கவனம் தான் இருக்கும். இதே படிக்கிறது, டிவி பாக்குறது, பேசுறது, சாப்பிடுறது 4 வேலை செஞ்சீங்கன்னா 25% தான் இருக்கும். அப்ப பல்லு இப்பதான் அறகுறையா மென்னு உள்ள அனுப்பிச்சுடும். அப்ப இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்துல 4 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். பசிச்சு சாப்பிடுறது, பிடிச்சதை சாப்பிடுறது, கவனத்தோடு சாப்பிடுறது. கவனத்தோடனா அந்த வேலையை செய்யும் போது அதை மட்டும் செய்யணும். நீங்க எழுதும் போது இன்னொருத்தரோட பேசிக்கிட்டே எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? அவர் பேசுனதை இங்க எழுதி வச்சிருவீங்க. ஆசிரியர் சொல்றதை எழுதுறதுக்கு பதிலா உங்க பக்கத்துல இருக்க நண்பர் சொல்றதை நோட்ல எழுதி வச்சிருவோம் இல்லையா? அப்ப கவனச்சிதறல்ங்கிறது நம்முடைய மையப்படுத்துதல்ல இருந்து வருது. அப்ப எந்த வேலையை செய்யறோமோ அதுல அந்த கவனம் இருக்கணும். பசிச்சு சாப்பிடணும், பிடிச்சதை சாப்பிடணும், அளவோட, உடம்பு சொல்ற அளவோட சாப்பிடணும். 4வது பகுதி அந்த கவனம், முழு கவனத்தோட சாப்பிடணும் அப்படிங்கறதா 4 விஷயங்கள். இந்த 4ஐயும் ஒழுங்கா செஞ்சா மறுபடியும் திருக்குறளுக்கே போலாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். இல்லையா? எவ்வளவு பெரிய திருக்குறள். மருந்தன வேண்டாவாம் அப்படின்னு சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. திருவள்ளுவருடைய காலம்ங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. மருந்தன வேண்டாவாம் அப்படின்னு சொன்ன, அவர் சொன்ன மருந்துங்கிறது பேராசிட்டமாலையா, ஆன்டிபயோட்டிக்கையா? அவர் எந்த மருந்தை வேணானாரு? அந்த காலத்துல இருந்த மூலிகை மருந்து, இயற்கை மருத்துவத்தையே வேணானாரு. இயற்கை மருத்துவத்தை கூட, மூலிகை மருந்துகளை கூட, சித்த மருத்துவத்தை கூட வேணாம் உடம்புக்கு அப்படின்னு சொன்னாரு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். அருந்துதல் அப்படின்னா சாப்பிடுறது, அற்றதுன்னா வெளியேறது. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிற அற்றதுங்கிற விஷயம் தான். அருந்துதல்ங்கிறத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அற்றதுங்கிற உடம்பினுடைய இயல்பான கழிவு வெளியேற்றத்தை உடம்பு பார்த்துக்கிறோம். அதை நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை, குறிப்பிடாம இருந்தால் போதும். அப்ப அருந்துதலை அப்படிங்கிறது, அருந்துதல்ங்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலை. இந்த இயற்கை விவசாயத்தை எங்க இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்? நம்ம பிறக்கும் போதே, நமக்கு முன்னாடி முதல் மனிதன் நீங்க தோன்றும் போதே உணவுகள்லாம் விளைஞ்சு கிடந்தது இல்லையா? இயற்கை உணவுகளை முன்னாடியே படைச்சிருச்சு. மனிதனுடைய படைப்புக்கு முன்னாடியே உணவுகள் படைக்கப்பட்டிருச்சு. மனிதன் அதை எடுத்து சாப்பிட்டான். இயற்கையிட்ட இருந்து அவ்வளவையும் கத்துக்கிட்டான். உணவுகள் தயாரா இருக்கு. அறுசுவைகள்ல விதவிதமான உணவுகள். இனிப்புல எத்தனை கோடி
இல்லையா? 6 சுவைகள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உணவுகள் தயாரா இருக்கு. பசிக்கிற வயிறு இருக்கு. நம்முடைய வேலை என்ன? சாப்பிடுறது. இதுல செஞ்ச தப்பு தான் அவ்வளவு நோய்க்கு காரணம். இத ஒரு வேலையை ஒழுங்கா செய்யல, இயற்கையிட்ட இருந்து கத்துக்கிற அவ்வளவு விஷயங்களையும் தவறுதலாக மாத்திரம். பசியை கவனிச்சு சாப்பிடாத மனிதன் உலகத்துல இருக்க எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் நிகழ்த்தி விட முடியாது. உங்க பசியவே உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா வேற எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இயற்கையினுடைய அடிப்படையான அம்சம் பசி. பசியை கவனிக்கிறதுங்கிறதா ஒரு மிகப்பெரிய தியானம். கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒன்னையுமே கண்டுபிடிக்க முடியாது தியானத்துல. உங்களுடைய பசியை உணர்ந்துட்டீங்கன்னா உடலை பற்றிய ஞானம் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். தியானம் பண்ணா தெளிவு கிடைக்கும் இல்லையா? தியானம் பண்ணா ஞானம் கிடைக்கும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்ணை திறந்து வச்சு உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு மத்தியில உங்களுடைய பசியை உணர முடியுமானால் உங்களுக்கு ஞானம்ங்கிற உடல் பற்றிய அறிவு கிடைச்சே தீரும். உங்க அந்த அறிவை பயன்படுத்தி நீங்க நோய் இல்லாம வாழலாம், உங்களுடைய சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாரும் நோய் இல்லாம வாழலாம். அப்ப பசிங்கிற அம்சம் ரொம்ப முக்கியமானது. மருந்துங்கிற ஒண்ணு தேவையே இல்லை. இந்த பசியையும் கழிவு வெளியேற்றத்தையும் மட்டும் கவனிச்சான். அப்ப பசிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது தூக்கம். ரெண்டாவது பகுதி தூக்கம். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். அதிகமான ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய பகுதி பசியும் தூக்கமும் தான். அப்ப தூக்கம் எப்ப தூங்கணும்? பசி மாதிரியே தான் இது. எப்ப தூங்கணும்? தூக்கம் வரும்போதெல்லாம் தூங்கணும்னு கிளாஸ்ல தூங்கக்கூடாது. தூக்கம் வரும்போதெல்லாம் தூங்குறது இல்ல. தூக்கம் வருதல்ங்கிறது நம்முடைய உடம்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கு. நேற்று நைட்டு நீங்க தூங்கலன்னா இன்னைக்கு காலைல தூக்கம் வரத்தான் செய்யும், அது வேற. ஆனா தூக்கம்ங்கிறது இயல்பாக ஒரு மனிதனுக்கு இரவு ஒரு 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் அவசியமான தூக்கம் இருக்கணும். அப்படி என்ன இந்த நேரத்துல அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு முழுக்க முழிச்சிருங்க, இரவு முழுக்க முழிச்சிருங்க. முழிச்சிட்டு 3 நாளைக்கு படுத்துவங்க. படுத்தவங்கன்னா சுறுசுறுப்பா இருக்குமா, டயர்டா இருக்குமா? அந்த ஒரு நாளுடைய 5 மணி நேர தூக்கத்தை நீங்க ஈக்குவல் பண்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். அது உடம்பினுடைய நுட்பமான ஒரு பகுதி. அந்த நேரத்துல தூங்குற, அந்த நேரத்துல கிடைக்கிற ஆற்றல் எந்த நேரத்திலையும் கிடைக்காது. இரவுகள்ல கிடைக்கிற ஆற்றல் தான் ரொம்ப முக்கியம். அப்படி என்ன இரவுகள்ல ஒரு ஸ்பெஷலான ஆற்றல் இருக்கு அப்படின்னா, தாயுடைய கர்ப்பப்பையில என்ன ஆற்றல் இருக்கு? தாயுடைய கர்ப்பப்பை இருக்குல்ல, அது இருட்டான ஒரு பகுதி. அதுல என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தால் கண்டுபிடிச்சிட முடியும். உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்கு. அதே மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் ஆய்வு கூடத்துல. இன்குபேட்டர்னு பேர் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பையினுடைய டெம்பரேச்சரை கொண்டு வந்துட முடியும், அந்த இருட்டை கொண்டு வந்துட முடியும். வேற என்ன இருக்கு கர்ப்பப்பையில? ஒண்ணும் இல்ல. அப்ப குழந்தைய இங்க வச்சு வளர்க்க முடியுமா? நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோ இன்குபேட்டர்ல வச்சோ குழந்தைய வளர்க்க முடியுமா? குழந்தையை செயற்கை கருவூட்டல் மூலமாக தயாரிக்க முடியும். ஆனா அதை கொண்டு போய் கர்ப்பப்பையில வச்சாதான் வளரும் இல்லையா? அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சூழல் தான் இரவுகளில் இருக்கக்கூடிய சூழல். இரவு 11 to 3 நம்ம தூங்கணும்னால் அந்த சூழல்ல இருந்து கிடைக்கிற ஆற்றல் நம்ம உடம்ப முழுமையாக சரிப்படுத்தும். அதே மாதிரி இரவு 11 to 3 தான் வேலை வாங்குறாங்க, நைட் டியூட்டி இல்லையா? அந்த நைட் டியூட்டிக்கு மட்டும் கூடுதலான சம்பளம் தர்றாங்க எல்லா இடத்துலயும், தனியார்ல இருந்து அரசாங்கம் வரைக்கும். எதுக்காக கூடுதல் சம்பளம் தர்றாங்க? பகல்ல இருக்க 5 மணி நேரம் தான் நைட்லயும். இந்த 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஏன் சிறப்பு கவனிப்பு? எதுக்கு கூடுதல் சம்பளம் தராங்க? அப்ப அவனுடைய தூக்கத்தை இயற்கைக்கு மாறாக அதை இந்த வேலைக்காக செலவழிக்க வேண்டியது வருதுங்கிறதுனாலதான். இன்னும் சொன்னா பிற்காலத்துல வரப்போற நோய்களுக்கான முன்பணம் அது. பிற்காலத்துல ஒரு 40 வயசு வரையும் ஒண்ணும் தெரியாது நைட்டு முடிக்கிறதுலாம். 40 வயசுக்கு மேல ஆரம்பிக்கும். அது எவ்வளவு தூக்கத்தை விரயமாக்கணுமோ அவ்வளவு சரி பண்ண வேண்டிய வேலைகளை பெண்டிங் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் நம்முடைய உணவுகளில் நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய அன்றாட ரசாயன பொருட்களில் இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சாப்பிடுறோம்ல, பேக்கடு ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது நம்ம ஆத்துல வர்ற தண்ணி, மலையில வர்ற தண்ணி எல்லாம் மோசமான தண்ணி. அதனால ட்ரிங்கிங் வாட்டர் வாங்கி தான் சாப்பிடுறோம். மினரல் வாட்டர், ஓசோனைஸ்டு, விட்டமினைஸ்டு போட்டிருக்கான் ட்ரிங்கிங் வாட்டர்ல இல்லையா? இந்த பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர்ல ஒரு கலர் மீனை வாங்கி உள்ள போடுங்க. கலர் மீன் இருக்குல்ல, கலர் ஃபிஷ் 5 ரூபாய்க்கு வாங்குங்க. ரொம்ப சென்சிட்டிவான உயிரினம், உலகத்திலேயே ரொம்ப நுட்பமான உயிரினம் அது. மீன் தண்ணியில சத்து இருந்தா உயிரோட இருக்கும், சத்து இல்லைன்னா செத்து போயிடும். அவ்வளவுதானே. அதோட பெரிய அறிவியல் ஆராய்ச்சி ஏதாவது தேவைப்படுதா? அந்த மீனை பிடிச்சி மினரல் வாட்டருக்குள்ள போடுங்க, 1 மணி நேரத்துக்கு மேல உயிரோட இருக்க முடியாது. நம்ம முனிசிபல் வாட்டர்ல கூட 3 மணி நேரம் இருக்கும். ஏன்னா அதுல குளோரின் மட்டும் தான் போடுறான், வேற ஒண்ணும் போடுறது இல்ல. அதை எடுத்து மண்பானையில ஊத்தி வச்சீங்கன்னா குளோரின் எல்லாம் போயிடும். அல்லது ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்துல முனிசிபல் வாட்டரை ஊத்தி வச்சீங்கன்னா அதுல இருக்க குளோரின் எல்லாம் போயிடும், நல்லது நீ மிஞ்சம். ஆனா இந்த மினரல் வாட்டர்ல பிரிக்கவே முடியாத கெமிக்கல்ஸ் கலக்கப்படுது. அப்ப நம்ம சாப்பிடுற உணவு, நீர், காற்று எல்லா பொருட்கள்லயும் ரசாயனங்கள் இருக்கு. இந்த ரசாயனங்களை இரவு 11 இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு நச்சுத்தன்மைகளை அகற்றுகிற வேலையை செய்யுது. டீடாக்சிபிகேஷன் பேரு.
நச்சுத்தன்மையை அகற்றுதல். நம்ம இவ்வளவு மருந்துகளையும் ரசாயனங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இப்பயும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய கல்லீரல். இந்த கல்லீரலை சரியாக வச்சுக்கணும்னா இரவு 11 மணிக்கு ஆழமான தூக்கத்துல இருந்தாகணும். ஆழமான தூக்கத்துல நீங்க இருந்தா கல்லீரல் அதனுடைய முழு ஆற்றலை வெளிப்படுத்தும். நீங்க சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வந்த மருந்துகள், உணவுகள், ரசாயன நஞ்சு எல்லாத்தையும் அது தன்மையப்படுத்தி ஒண்ணுமில்லாம் பண்ணும். அதுதான் கல்லீரலுடைய ஆற்றல். இப்ப 11 to 3 அது எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்யணும்னா நம்முடைய வயிற்றுல உணவு இருக்கக்கூடாது. 11 மணிக்கு உணவு இருக்கக்கூடாது வயிற்றுல. அப்படின்னா எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? இரவு உணவுங்கிறது ஒரு 8 மணிக்கு முன்பாக இருக்கணும். அதுவும் ரொம்ப லைட் ஃபுட்டா இருக்கணும். இதுல உணவு அப்படின்னு சொல்லும் போது காலையில சாப்பிடறோம்ல காலை உணவு, காலை உணவுக்கு ஆங்கிலத்துல ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவுன்னு அர்த்தம் இல்ல. காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பிரேக் த ஃபாஸ்டிங் அர்த்தம். பிரேக் அப்படின்னா தடைப்படுத்துதல், ஃபாஸ்டிங் அப்படின்னா விரதம். ஃபாஸ்டிங்னா விரதம் இல்லையா? பிரேக் த ஃபாஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். இரவு முழுக்க சாப்பிடாம வயிறு கிடக்கல 10 மணி நேரம், அப்ப அது ஒரு விரதம். அந்த விரதத்தை காலையில் நம்ம முடிக்கிறோம், அதனால அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். அப்ப நீங்க அன்றாடம் ஒரு நாள் வீட்டுல விரதம் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு அரசியல் தலைவரே விரதம் இருக்காரு, அவர் விரதத்தை முடிக்கும் போது என்ன சாப்பிட்டு முடிப்பாரு? அதுதான் காலை உணவாக இருக்க வேண்டும். பிரேக்ஃபாஸ்ட்னா அதுதான். திட உணவு சாப்பிடுறது பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு விரதத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது நீர்த்த உணவு தான் சாப்பிடணும், திரவ உணவு தான். காலையில சாப்பிடுறது திட உணவாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்குதான் நம்ம கூழ் சாப்பிட்டான். முதல் நாள் நைட்டு மிஞ்சின சோறுல தண்ணியை ஊற்றி வச்சு நீராகாரம்னு காலையில சாப்பிட்டான். காலை உணவு எப்பயுமே திட உணவாக இருக்காது தமிழர் பாரம்பரியத்துல. உலகம் முழுக்கவே அப்படிதான். காலை உணவு கொஞ்சம் லிக்யூடு டயட்டா இருக்கணும், திரவ உணவாக இருக்கணும். மதிய உணவு ஹெவி டயட்டா இருக்கணும். என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிடணும். அசைவம் எல்லா உணவுகளையும் மதிய உணவுல வச்சுக்கணும். இரவு உணவு லைட் ஃபுட்டா இருக்கணும். நீராவில வெந்த உணவுகள் அல்லது டிஃபன் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இதான் 3 வேளையே பகுத்துக்கணும். முதல் நாள் நைட்டு நீங்க சரியான நேரத்துக்கு தூங்கிட்டீங்கன்னா காலையில எழுந்ததுல இருந்து 1 மணி நேரத்துல பசி வந்துடும். 7 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 8 மணிக்கு பசிக்கும். காஃபி சாப்பிடலன்னா இந்த டீ காஃபி இருக்கு இல்லையா, டீ காஃபி பால், இதை நிறுத்தினீங்கன்னா தான் பசியை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இது தேவைப்படுது, அவசியமா தேவைப்படுது அப்படின்னா இதுல பால் ஊத்தாம சாப்பிட்டு பாருங்க. டீ காஃபி பால்ல பால் ஊத்தாம, பிளாக் டீ, டீனாலே அதுதான், பாலெல்லாம் ஊத்த மாட்டாங்க. அதுல முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. பிளாக் டீ சாப்பிட்டு பாருங்க. அதுல லெமனை புழிஞ்சிங்கன்னா லெமன் டீ, இஞ்சியை புளிச்சு போட்டீங்கன்னா இஞ்சி டீ, விதவிதமான டீ இருக்கு. அதுல பால் ஊத்தாம சாப்பிட்டு பாத்தீங்கன்னா டீயிலிருந்து கிடைக்கக்கூடிய சுறுசுறுப்பை முழுசா உணர முடியும். இல்லைன்னா டீ சாப்பிட்டுட்டு மந்தம் தான் மிஞ்சும். டீ சாப்பிடுற, அதிகமாக டீ சாப்பிடுற நபர்களுக்கு எல்லாம் நாக்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வெண் படிமம் இருக்கும். அவங்க உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு காட்டுற இடம் அது. அவ்வளவு கொழுப்பும் நாக்குல படிஞ்சிருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு நாக்குல வெண்படிமம் இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பால் தேவையில்லாம உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு பால் என்பது 8 ஃபுல் மீல்ஸுக்கு சமம். 8 ஃபுல் மீல்ஸுக்கு சமம். நம்ம இந்த பாலை அசால்ட்டா காலையில 11 மணிக்கு 1, ஈவினிங் 5 மணிக்கு 1, 8 மணிக்கு 1 சாப்பிட்டு இருக்கோம். உணவுகளே இல்லாத போது கடுமையான உடல் உழைப்பு இருக்கிற நபர்கள் அந்த பாலை குடிச்சிட்டு ஜீரணிக்கலாம். அந்த பாலில் இருக்கக்கூடிய கேசினோஜன் அப்படிங்கிற ஒரு சவ்வு பொருள் மனித குடலால் ஜீரணிக்கப்படவே முடியாதுன்னு சொல்லுது அறிவியல். சயின்ஸ் என்ன சொல்லுது? பால்ல இருக்கக்கூடிய கேசினோஜன் அப்படிங்கிற சவ்வு பொருள் மனித குடலால் ஜீரணிக்கவே முடியாதுன்னு சொல்லுது. அப்ப யார் குடலால ஜீரணிக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணா கண்ணுக்குட்டி மட்டும் தான் ஜீரணிக்க முடியுமா? ஏன்னா அது அதோட பால் தானே நம்ம புடிக்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கோம். அறிவியல் பூர்வமான விஷயம். அப்ப பாலை எந்த அளவுக்கு நீங்க தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு பசியை ஃபீல் பண்ண முடியும், ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். பாலை குறைச்சிக்கிட்டே வாங்க. இது மருந்து, ரசாயனம் இல்ல, உணவு தான். ஆனா படிப்படியாக குறைக்கலாம். அதை பால் இல்லாத ஒரு டீயாக மாற்றினீங்கன்னா பசியை இன்னும் துல்லியமாக ஃபீல் பண்ண முடியும். அப்ப தூக்கம்ங்கிறது பசி அளவுக்கு முக்கியமானது. இரவு 11 மணிக்கு நீங்க தூங்கும் போது ஆழமாக தூக்கம் இருக்கணும். 11 மணிக்கு அந்த நேரத்துல செரிமானத்துக்கான வேலைகள் இருக்கக்கூடாது. அது காலையில உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்கணுமோ தூங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இரவுல தூங்க வேண்டிய நேரம்ங்கிறது 11 மணிக்கு ஆழமான தூக்கத்துல இருக்கணும்னா ஒரு 10 மணிக்காக தான் படுத்திருக்கணும். அப்ப நீங்க பொதுவா மாணவர்கள் அப்படின்னா உங்களுடைய படிக்கிற, எழுதுகிற வேலை எல்லாத்தையும் ஈவினிங்லயோ நைட்லயோ பண்றதுக்கு பதிலா அதிகாலை எந்திரிச்சு பண்ணீங்கன்னா சாதாரணமா சொல்லுவாங்கல்ல காலையில ஞாபக சக்தி கூடுதலா இருக்கணும். அதுக்கு இதுதான் காரணம். ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணப்பட்ட, தூய்மைப்படுத்தப்பட்ட உடலால தான் அழுத்தமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படி நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல இப்படி தூக்கத்துக்கும் பசிக்கும் முக்கியத்துவம் தருவதாக மாத்திக்கங்க.
அடுத்து தாகம்ங்கிற விஷயம். தாகம் அப்படின்னா என்ன? தண்ணி கேக்குதுன்னு அர்த்தம். அப்ப தண்ணி கேட்காத நேரத்துல தண்ணி குடிக்க கூடாது. தாகம் இருக்கும்போதுதான் தண்ணி குடிக்கணும். அதுல நம்ம செய்யற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அளவு நிறைய குடிக்கிறது, எக்ஸஸா குடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி எக்ஸஸா குடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்த வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்துற மாதிரி இப்படி வாயை திறந்துட்டு ஆண் உள்ள ஊத்திட்டே இருக்கும். அதனால அளவு இல்லாம உள்ள போயிட்டே இருக்கு. இந்த செம்பு காலி ஆகணும் அல்லது வயிறு ஃபுல் ஆகணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நம்ம நிறுத்துவோம் இல்லையா? அந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இதுல எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றதுன்னா, உங்களுடைய தண்ணி குடிக்கிற டம்ளரை உதடு ஒட்டி குடிங்க. உதடுல பட்டு தண்ணீர் உங்களுடைய உதடுகளை நனைத்து உள்ள போச்சுன்னா தாகம் சீக்கிரமா அடங்கிடும். தேவையான தண்ணியினுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி குடிச்சீங்கன்னா உடம்புக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும். சுகாதாரம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குடிச்சிட்டு கழுவி கூட வைங்களேன், எப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப உடம்ப கெடுக்கிறதுக்கு பதிலாக அதை கவனிச்சு தண்ணி குடிக்கலாம். அப்ப பசி, தூக்கம், தாகம். தாகத்துல இது ஒண்ணுதான் சின்ன கரெக்ஷன். ஓய்வு அப்படின்னா நீங்க என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு இந்த வயசுல சோர்வு வர வாய்ப்பு இல்ல. சோர்வு வருகிற நபர்கள் கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு மறுபடியும் தொடருவது, அதுதான் ஓய்வு. அவ்வளவுதான். இந்த 4 அம்சங்கள், பசி, தூக்கம், தாகம், ஓய்வு அப்படிங்கிற இந்த 4 அம்சங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நோய்களாக இருந்தாலும் அதுல இருந்து ரிலீவ் ஆக முடியும். மருந்துகளுடைய உதவியின்றி, மருத்துவத்தினுடைய உதவியின்றி புதிய நோய்கள் எதுவுமே வராது. உலகமெல்லாம் பரவிட்டு இருக்கிற வைரஸ் நோய்கள், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, இதெல்லாம் நமக்கு வராது. ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, இங்க அறிவியல் பிரிவு மாணவர்கள் இருப்பீங்க. ஒரு கிருமியினுடைய, ஒரு வைரஸினுடைய அளவு என்ன? ஒரு வைரஸினுடைய அளவுங்கிறது மைக்ரான் அளவுக்கு சிறுசு இல்லையா? ஒரு தூசியிலிருந்து பல லட்சம் மடங்கு நுண்ணியது. ஒரு தூசியை விட பல லட்சம் மடங்கு நுண்ணியது வைரஸ்ங்கிறது. இந்த வைரஸ் நம்ம சட்டக்குள்ள போகுமா போகாதா? போகும்ல. இந்த நூல் இடைவெளிங்கிறது எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு. 1,00,000 வைரஸ் குடும்பத்தோட உள்ள போய் வரலாம், அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த இதே மாதிரியான ஒரு துணியை முகத்துல கட்டிக்கிட்டா வைரஸ் உள்ள போகாதா? போகும்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த பன்றி காய்ச்சலுக்காக அரசாங்கம் ஏற்படுத்திய விழிப்புணர்வு பேரணியில மருத்துவர்கள், நடிகர்கள், விஞ்ஞானிகள் எல்லாருமே மாஸ்க்னு ஒரு துண்டு துணியை கட்டிக்கிட்டு ஊர்வலம் போனாங்க. பாத்தீங்களா? ஒரு அறிவியல் பிரிவு மாணவர் ஏன் கேள்வி கேட்கல? வைரஸ் அதோட சிறுசியா, இதுக்குள்ள போகும்னு ஏன் சொல்லல? விஞ்ஞானிகளுக்கு தெரியாத ரகசியமா இன்னைக்கு மாறி போச்சு. வைரஸ் என்ன சைஸ்ன்னு தனியா படிச்சிடறாங்க. நூலுடைய இடைவெளி என்ன சைஸ் நமக்கு தெரியும். ஆனா அதை கட்டுனா H1N1 வைரஸ் அப்படின்னு சொல்ற பன்றி காய்ச்சல் வைரஸ் உடம்புக்குள்ள போகாதுன்னு சொல்லி ஒரு துண்டு துணியை ஒரு அமெரிக்கன் கம்பெனி மார்க்கெட் பண்ணிட்டான் இந்தியா முழுக்க. எவ்வளவு பெரிய மோசடி இது! நம்முடைய உடலை பற்றிய அறிவு எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கோ அந்த அளவுக்கு பொருளையும் ஆரோக்கியத்தையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அதனால யார் பொய் சொல்லுவா, யார் உண்மை சொல்லுவாங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சிருந்தால் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்க ஆரோக்கியத்தை பத்தி எந்த ஒரு நபர் சொல்றதையும் அப்படி நம்பாதீங்க. எப்பயுமே நான் சொல்றது உட்பட சொல்லிட்டு போனா அப்படி நம்ப கூடாது. அந்த விஷயத்தை வாங்கிடணும், உங்க உடம்போட பொருத்தி பார்க்கணும். இது சரியா தவறான உங்களுக்கு புரியும். எது சரியோ அதை நீங்க பின்பற்றணும், எது தவறோ அதை தூக்கி எறியணும். அந்த தன்மை எப்போதுமே அடிப்படையாக வேணும் ஆரோக்கியம் பற்றிய விஷயத்துல. அப்ப நம்ம பார்த்திருக்கிற விஷயங்கள்ங்கிறது இந்த மருத்துவ சூழலில், இந்த வணிக சூழலில் நம்முடைய உடலை நாமே ஆரோக்கியமாக பேணிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு ஒப்பற்ற மருத்துவர் இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கிறார் புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த எதிர்ப்பு சக்திங்கிற மருத்துவரை முழுமையாக ஆரோக்கியமாக வலுவாக மாற்றிக்கொள்வது எப்படி அப்படிங்கிற நான் 3வது பகுதியையும் பார்த்திருக்கோம். இந்த கடைசியாக நம்ம பார்த்த முறையை உங்களுடைய வாழ்வியல் முறையாக, லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஏராளமான மாற்றங்களை நீங்க அடைய முடியும். நீங்க இதை அடுத்தவங்களுக்கு சொல்லி தராதீங்க, ரகசியமாக பாதுகாருங்கள். ரகசியத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. வெளியே சொன்னீங்கன்னா பசித்து புசி மாதிரி வெளியே போயிடும். அப்படியே சொல்லி சொல்லி அதை ஒன்னும் அர்த்தம் இல்லாத வார்த்தையா மாத்திட்டோம்ல. அதனால இதை ரகசியமா வச்சுக்கோங்க, நீங்க பின்பற்றுங்க. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இந்த விஷயங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கும். என்ன பசி, தூக்கம், இதை மட்டும் ஒழுங்குபடுத்தினா எல்லாம் சரியா போயிருமான்னு ஆமாம் சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் குடும்பங்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2.5 லட்சம் குடும்பங்களுடைய அறிவியல் பூர்வமான விளைவு இது. அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து உலக சுகாதார நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இருந்து எழுதப்பட்ட நூல்கள் தான் என்னுடைய அத்தனை நூல்களும். இதுவரைக்கும் என்னுடைய நூல்கள், மருத்துவ நூல்கள் 11 நூல்கள் வெளியே இருக்கு. அதுல 3 நூல்கள் பல்கலைக்கழகத்துல பாடமா இருக்கு. அது மலையாளம், கன்னடம், தெலுங்கு,
ஒரு 5 மொழிகளில் 5 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 5 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதெல்லாம் பெரிய ரகசியமான விஷயமா? பசி, தாகம், தூக்கங்கிறதெல்லாம் ரகசியமான விஷயமா? நாம் நம்முடைய அன்றாட உடல் இயக்கத்தை உணர தவறி விட்டோம் அப்படிங்கிற விஷயம் தான். அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லைகளை கடந்து பல நாடுகளுக்கு போய் சேர வேண்டிய விஷயமா இருக்கு. குறிப்பா தமிழை நன்றாக கற்ற நபர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிற முடியும். தமிழ்ல இருக்க பசித்து புசிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஒரு லண்டன்ல போய் பேசுறோம்னு வைங்க, எப்படி அவருக்கு புரிய வைப்பீங்க? பசி தான் சாப்பிடணுங்கிறதுக்கு ட்ரெடிஷனலாக ஒரு மரபு வழி ஆதாரத்தை முன்வைக்கணும். எப்பயுமே அது வைக்கும் போதுதான் அந்த மக்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்ப ஒரு சீனாவில் இருக்கு பழமொழி. பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழ் பருதிங்கிறவர் எங்களுடைய நூல்கள்லாம் படிச்சுட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப PhD பண்றாரு. என்னன்னா, உலகம் முழுக்க உள்ள பழமொழிகளில் எந்த பழமொழிகள் மருத்துவம் சம்பந்தமாக சொல்லுதுங்கிறது அவர் ஏறத்தாழ ஒரு 100 மொழிகளில் இருக்கக்கூடிய பழமொழிகளை சேர்த்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழுக்கு இணையாக எந்த ஒரு மொழியிலையும் பழமொழி இவ்வளவு ஆழமாக இல்லை. தமிழ் அப்படின்னு இந்த கைதட்டுற பழக்கம் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்னு கைதட்டு வாங்கி அரசு எல்லாம் அமைக்கலாம். உங்க வாழ்க்கையில பின்பற்றுவதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு திருக்குறள் தான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணிங்கிற திருக்குறளை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேணாம். பரீட்சையில் எழுதி 2 மார்க் வாங்க வேண்டாம். நீங்க வாழ்க்கையில் பின்பற்றினால் வாழ்க்கையில பாஸ் ஆகி, மருத்துவத்துல பாஸ் ஆகி வெற்றிகரமாக நபராக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேட்டிருக்க கேள்வி இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு பரப்பப்பட்டிருக்க ஒரு விஷயம் தான். இதுக்கு நீங்க அறிவியல் பூர்வமாக உங்களுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்க இரைப்பையினுடைய அளவு என்ன அப்படின்னு போய் அறிவியல்ல பாத்தீங்கன்னாலே போதும். இரைப்பையினுடைய அளவு 960 மில்லி. அதனால அதை விட அதிகமாக அதுக்கு தண்ணீர் தேவை இருக்க முடியாது. நீங்க உங்க உடம்பு வெயிட்டை விட கூடுதலா சாப்பிட முடியுமா? அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்துதான் சாப்பாடு. அப்ப நான் தண்ணியை குறைக்க சொல்லல, அளவாக வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். லிமிட் பண்ண சொல்லல. உங்களுடைய தண்ணீர் தேவை எவ்வளவோ அதை குடிங்க. உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி தான் இருந்துச்சுன்னா தாராளமா குடிங்க. என்னுடைய தினசரி லைஃப்ல எனக்கு அதிகபட்சம் ஒரு 200 மில்லி தேவைப்பட்டா அதிகம். அது அவ்வளவுதான் குடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த அமைப்பினுடைய இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு, ஹீலர் போஸ் கே முகமது மீரா. அவர் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணிக்கு மேல குடிப்பாரு. அவருடைய உடம்புக்கு அப்படி தேவைப்படுது. அது உங்களுடைய வியர்வை வெளியேற்றம், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க சுற்றுப்புற சூழல், இதெல்லாம் பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு தாகம் இருந்தா தண்ணி குடிங்க, தாகம் இல்லைன்னா குடிக்க வேண்டியது இல்லை.